மயங்க் வெளியே போய்விட்டு வீட்டிற்குள் வந்தபோது ஸ்ருதியும் அர்ச்சனாவும் அவனுடைய ரூமில் தாரிகாவின் உடைகளை சரிபார்த்து கொண்டிருந்தார்கள். அதை பார்த்ததும் மயங்கிற்கு கொஞ்சம் கூட பிடிக்கவில்லை. தன்னுடைய பெர்மிஷன் இல்லாமல் அவர்கள் இல்லாத போது அவர்கள் இருவரும் உள்ளே வந்தது அவனை கோபப்படுத்தியது. ஆனாலும் அவன் எதுவும் பேசாமல் அவர்களை நிதானமாக பார்க்க, அப்போது ஸ்ருதி அவனை பார்த்து, மயங்க், நீ ரொம்ப கரெக்டான டைமுக்கு தான் வந்திருக்க. பாத்தியா, தாரிகாவுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் கூட இல்ல. நீ என்ன பண்ற, இன்னைக்கு அவளை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு ஷாப்பிங்க்கு போயிட்டு வா. அவளுக்கு காலேஜ் போறதுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வாங்கி கொடு என்று சொன்னாள். அதை கேட்டு மயங்க் கடுப்பானான். ஸ்ருதி, எனக்கு இந்த மாதிரி யூஸ்லெஸ் விஷயத்துக்கெல்லாம் டைம் இல்ல. ஷாப்பிங் போறதெல்லாம் எனக்கு பிடிக்காத விஷயம் என்று சுள்ளென்று எரிந்து விழுந்தான். அதன் பின் அம்மாவை பார்த்த மயங்க், மா, நீங்க வேணா போய் அவளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, நான் கார்டு தரேன் என்று சொன்னான். அதை கேட்ட ஸ்ருதி, மயங்க் என்ன பேசுற, அம்மா எடுக்கிற ட்ரெஸ் அவளுக்கு எப்படி பிடிக்கும் என்று அதட்டியவள், அவளோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நீயே பாரு. அவங்க மாமாவும் அத்தையும் அவளுக்கு ரொம்ப நாளாவே ட்ரெஸ் வாங்கி கொடுக்கல போல இருக்கு. எல்லாமே பழைய ட்ரெஸ்ஸா இருக்கு. அவளோட வெட்டிங் ட்ரெஸ் கூட ஏதோ அவங்க அம்மாவோட பழைய பட்டுப்புடவைய ஆல்டர் பண்ணி புதுசா தச்ச ஒரு ட்ரெஸ் மாதிரி தான் இருந்துச்சு என்று தாரிகாவுடைய பொருட்களை மயங்கிடம் ஸ்ருதி எடுத்து காட்டினாள். அதை பார்த்ததும் மயங்க் மௌனமானான். ஸ்ருதி சொன்னது உண்மைதான். அவள் ஆடைகள் எல்லாம் மிக பழையதாக இருந்தன. அர்ச்சனா தாரிகாவின் லெஹங்காவை எடுத்துக்கொண்டு, இது பழைய ஃபேஷன் நினைக்கிறேன். ஒருவேளை அவங்க அம்மா காலத்து ஃபேஷன்ல தைக்கணும்னு அவளே கூட ஆசைப்பட்டிருப்பா. இல்ல அவங்க அம்மாவோட கல்யாண பட்டு புடவைய தானும் தன்னோட கல்யாணத்துக்கு கட்டிக்க ஆசைப்பட்டிருக்கலாம். இந்த கல்யாண டிரெஸும் ஓரளவுக்கு மேட்சிங்கா தான் இருக்கு என்று சொன்னார். அவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருக்க அங்கிருந்து எழுந்து கீழே இறங்கிய மயங்க் அப்போது அவனுடைய அப்பா உள்ளே வருவதை பார்த்தான். அவரை பார்த்ததும் வேகமாக பின்னால் துளசி மடம் இருக்கும் இடத்திற்கு போனான். அப்பாவின் முன்னால் வருவதற்கு கூச்சப்பட்டு கொண்டு அவன் அங்கிருந்து வேகமாக நகர்ந்து வீட்டிற்கு பின்னால் போனான். அன்றைக்கு தாரிகா இருந்ததால் அவனுடைய அப்பா அவனை கையால் தான் அறைந்தார். ஒருவேளை தாரிகா இல்லாமல் போயிருந்தால் அவனுடைய அப்பா நடந்த விஷயத்திற்கு அவனை செருப்பால் அடித்திருப்பார். அந்த பிரச்சனைக்கு பின்னர் மோனிஷாவை பற்றிய உண்மை அறிந்து மயங்க் முதலில் வருத்தப்பட்டான். ஆனால் தான் காதலிக்க தகுதியில்லாத ஒரு பெண்ணிற்காக 2 வருடங்கள் வீணடித்ததை நினைத்து அதற்காக வருத்தமே படவில்லை. அது ஏன் என்று கூட அவனுக்கு தெரியவில்லை. ஆனால் அதே நேரம் தாரிகாவுடனான புறக்கணிப்புகள் மட்டும் அவனை மிகவும் காயப்படுத்திக் கொண்டே இருந்தது. பல்வேறு யோசனைகளுக்கு நடுவே பின்னால் இருந்து சந்து வழியாக முன்வாசலுக்கு வந்தவன் காரை எடுத்துக்கொண்டு மனஸ்வினி ஸ்கூலை நோக்கி காரை செலுத்தினான். அன்று மயங்க் தன்னை பள்ளியில் இருந்து அழைத்து செல்ல வந்தபோது மனு அவனை பார்த்து அதிர்ச்சியானாள். முதல் நாள் இரவு வீட்டில் நடந்த எதையும் அவளும் மறக்கவில்லை. தன்னை பார்த்ததும் மனஸ்வினி முகம் வாடி போவதை பார்த்து, என்னாச்சு மனு, ஏன் இப்ப என்ன பார்த்ததுமே உம்மனாகிற என்று கேட்டவுடனே மனஸ்வினி சமாளித்துக் கொண்டு, இல்லனா ஒன்னும் இல்ல என்று மெதுவாக சொன்னாள். அதன் பின் அவனோடு பேச விருப்பமில்லாமல் மீண்டும் மௌனமானாள். உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் அவள் மயங்க் மீது மிகவும் கோபமாக இருந்தாள். அண்ணன் தாரிகாவை திருமணம் செய்து கொண்ட பிறகும் எதற்கு அந்த மோனிஷாவுடன் அவன் பேசிக் கொண்டிருந்தான் என்று அவளுக்கு புரியவில்லை. அதனாலேயே அவள் அண்ணனை அவளுக்கு பிடிக்கவில்லை. ஒருவேளை அந்த மோனிஷாவின் உண்மை பற்றிய விஷயங்களை விகாஷ் அண்ணா வெளியே கொண்டு வராமல் இருந்திருந்தால் இன்றும் அவள் அண்ணன் மயங்க் அந்த மோனிஷாவிற்கு கட்டுப்பட்டுத்தான் இருந்திருப்பான். மற்றவர்களை பற்றி மனஸ்வினிக்கு கவலை இல்லை. ஆனால் தாரிகா வீட்டிற்கு வந்தது முதல் அவளுக்கு மிகவும் நல்ல தோழியாக இருக்கிறாள். அவளுடைய தோழியின் கண்களில் கண்ணீர் வருவதை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அதே நேரம் மனஸ்வினி எதுவும் பேசாமல் மௌனமாக இருப்பதை பார்த்த மயங்க் அவளிடம், இன்னைக்கு உனக்கு மூடு சரியில்லை நினைக்கிறேன், சரி வா பானிபூரி சாப்பிடலாம், கொஞ்ச நேரத்துல மூடு சரியாயிடும் என்று சொன்னான். மனஸ்வினி அதை மறுத்துவிட்டு, இல்லனா இன்னைக்கு நான் அன்னை கூட தான் பானிபூரி சாப்பிட போறேன், அவங்களுக்கு பானிபூரி ஊட்டி விட போறேன், என்னோட ஈவினிங் பிளான் அதான், அதனால நான் அண்ணியோட பானிபூரி சாப்பிட்டுக்கிறேன் என்று சொன்னாள். ஒரு கணம் மனுவை அதிர்ச்சியாக பார்த்த மயங்க், ஸ்ருதி அண்ணியா, அவங்க பானிபூரியெல்லாம் சாப்பிடக்கூடாது தெரியும்ல என்று கேட்டான். அதற்கு மனஸ்வினியோ, இல்ல நான் சின்ன அண்ணிய சொன்ன என்றாள். மயங்கிற்கு அவன் தங்கை வாயிலிருந்து அந்த 2 வார்த்தைகளை கேட்டு அவனுக்கு ஏன் பிடித்தது என்று காரணம் தெரியவில்லை. உள்ளுக்குள் சந்தோஷம் சிறகடித்தது. மனஸ்வினியை பார்த்து, சரிவா உன்னோட இஷ்டப்படி வீட்டுக்கு போய் உன் சின்ன அண்ணியை கூப்பிட்டு பானிபூரி கடைக்கு போலாம் என்று சொன்னான். ஆனால் மனஸ்வினி, இல்லனா அண்ணே இன்னும் காலேஜில தான் இருப்பாங்க என்று சொன்னாள். மயங்க் அப்போது அவனுடைய போனில் நேரம் பார்த்தான். மணி கிட்டத்தட்ட 3 ஆகுது. அவ காலேஜ் 5 மணிக்கு தான் முடியும்.
அதனால முதல்ல நம்ம வீட்டுக்கு போய் ட்ரெஸ் மாத்தலாம். அப்புறம் நான் உங்க எல்லாரையும் பானிபூரி சாப்பிட்ற கூட்டு போறேன் என்று சொன்ன மயங்க் அப்படியே திரும்பி வர்றப்போ நம்ம சின்னதா ஷாப்பிங் கூட போலாம் என்று சொன்னான். மயங்க் அப்படி சொன்னதும் மனு அவனை முறைக்க தொடங்கினாள். பின்னர் மயங்க் எச்சிலை விழுங்கியபடி, இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்னு என்ன இப்படி பாக்குற? அம்மா தான் உன்னோட சின்ன அன்னைக்கு காலேஜுக்கு போட்டு போக ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ நீ அவ கூடவே இருக்கிறதுனால அவ கொஞ்ச நாள் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கலாம் தான். ஆனா எல்லா நாளும் அவ அதை செய்ய முடியாதுல்ல. அதான் அவளுக்குன்னு புது ட்ரெஸ் வாங்கலான்னு இருக்கேன். அவ என்ன ட்ரெஸ் எடுப்பான்னு எனக்கும் தெரியாது. அதனால நீ என் கூட வந்தனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம் என்று சொன்னான். அதை சொன்ன மயங்க் இப்போது ரோடை பார்த்து காரை ஓட்ட ஆரம்பித்தான். உண்மையான விஷயம் என்னவென்றால் தாரிகா அவன் முன் வர தயாராக இல்லை. அவளோடு ஷாப்பிங் போக அவள் கண்டிப்பாக சம்மதிக்கவும் போவதில்லை. அவளுடைய பழைய ஆடைகளை பார்த்ததும் மயங்க் அவளுக்காக கொஞ்சம் புதிய ஆடைகளை வாங்க ஷாப்பிங் போக வேண்டும் என்று நினைத்தான். இதன் காரணமாகத்தான் மயங்க் மனஸ்வினியை தன்னோடு அழைத்து போக விரும்பினான். ஏனெனில் அவள் கூட இருந்தால் தாரிகாவும் தன்னோடு வருவாள் என்று நினைத்தான். இருவரும் வேறு சில படிப்பு விஷயங்களை பேசிக்கொண்டே வீட்டை அடைந்தார்கள். தாரிகா எந்த காலேஜில் படித்தாளோ அதே காலேஜில் விகாஷ் பேசி மீண்டும் படிக்க அனுமதி வாங்கியிருந்தான். அது சென்னை நகரத்தை விட்டு காஞ்சிபுரம் போகும் வழியில் இருந்தது. தாரிகாவின் சொந்த ஊர் காஞ்சிபுரம். கிட்டத்தட்ட பல்வேறு சிக்கல்கள், பதட்டங்கள், மிரட்டல்களால் அவள் காலேஜ் போவதை கல்யாணத்திற்கு முன்பே நிறுத்தி இருந்தாள். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு பிறகு அன்றுதான் கல்லூரிக்கு வந்தாள். அதனால் அவள் பல பாடத்திட்டங்களை தவறவிட்டிருந்தாள். அங்கே அவளுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கூட இல்லை. நட்பு என்ற பெயரில் ஒரு குழு இருந்தது. அது இன்று வரை அவளை மிஸ் செய்யவில்லை. அவள் எங்கே என்று தேடவில்லை. அவள் வந்து ரீஜாயின் ஆன பிறகு அவளிடம் பேசுவதும் இல்லை. தாரிகா இப்போது முன்முயற்சி எடுத்து தன் தோழிகள் ஒருவரிடம், ஷாமிலி, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? எனக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்கணும் என்று சொன்னாள். அப்போது ஷாமிலி என்ற பெண் திரும்பி பார்த்து, இன்னைக்கு மேம் காலேஜ் மிஸ் பண்ணிட்டீங்களா? நீ காலேஜுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன். நீ கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் பீரியட் என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன்னு நினைச்சா நீ என்னடானா கல்யாணம் பண்ணிட்டு உடனே 2வது வாரத்துக்கே இங்க வந்திருக்க என்று நக்கலாக கேட்டாள். ஷாமிலி சொல்வதை கேட்டு அங்குள்ள அனைவரும் தாரிகாவை பார்த்து சிரித்தார்கள். அப்போது தாரிகா மெதுவாக, அதெல்லாம் விடு, எனக்கு நீ நோட்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா என்று கேட்டாள். தாரிகா இப்படி கேட்கவும் ஷாமிலி அதன் பின் தன் கைகளை உயர்த்தி, இல்லம்மா, என்கிட்ட நோட்ஸ் இருந்தாலுமே அத நான் உனக்கு தரதா இல்ல. என்ன ஆனாலும் படிச்சு குழிப்பேன்னு 2 மாசம் லீவ் போட்டுட்டு வந்திருக்கல்ல, அந்த கான்பிடன்ஸ நான் உடைக்க விரும்பல. நீயே லைப்ரரி போய் நோட்ஸ் எடுத்து படி, அப்பதான் மண்டையில ஏறும் என்று கடுப்பாக சொன்னாள். அதன் பிறகு தாரிகா விரக்தியோடு தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போய் அமர்ந்தாள். அவளுக்கு இப்போது அழ வேண்டும் போல் இருந்தது. இன்று எல்லோரும் சேர்ந்து அவளை கேலி செய்தார்கள். நாள் முழுவதும் வகுப்பில் அவளை பற்றிய பல விஷயங்கள் கிசுகிசுப்பாக பேசப்பட்டது. அவள் கல்லூரிக்கு மனஸ்வினியின் உடையை அணிந்து வந்தபோது அவளுடைய பேராசிரியர் கூட அவளை கேள்வி கேட்டிருந்தார். யாரிடமும் எதுவும் சொல்லும் நிலையில் அவள் இல்லாததால் அனைவரும் கேட்டபோதும் அவள் அமைதியாக இருந்தாள். வருத்தத்தால் தலை குனிந்து அமர்ந்த தாரிகாவை பார்த்து பரிதாபப்பட்ட அவள் கிளாஸ்மேட்டுகளில் ஒருத்தி ஷாமிலியிடம், ஷாமிலி, நடந்தது நடந்து போச்சு. என்ன இருந்தாலும் அவ நம்ம கிளாஸ் பொண்ணு. அவளை நாம இவ்வளவு கேவலமா பேசக்கூடாது. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணடி, இல்லைன்னா சும்மாவாச்சிரு என்றாள். அதற்கு ஷாமிலியோ அலட்சியமான குரலில், நீ அவளை பத்தி ரொம்ப அனுதாபப்படாத வீணா. அவ ஒன்னும் நல்லவே இல்ல. நம்ம விதார்த் அவளால என்ன கதிக்காளானான்னு ஞாபகம் இருக்குல்ல, அத மறந்துட்டு பேசாத என்றாள். வீணா மறுபடியும் தாரிகாவை பார்த்து கொண்டே, ஷாமிலி, உனக்கு அறிவில்லாம போயிடுச்சா? தாரிகா யதார்த்தமா தான் அந்த விதார்த்துக்கிட்ட பேசினா, சிரிச்சா. அதையெல்லாம் அவன் தான் தப்பா எடுத்துக்கிட்டான். இது அவனோட தப்புதான், அது நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல என்றாள். ஆனால் ஷாமிலிக்கோ கோபம் வரவே, ஆமா வீணா, நம்ம விதார்த்து பண்ணதுதான் தப்பு, இந்த தாரிகா பண்ணது சரிதான் என்று சொன்னாள். 2 பேருடைய சண்டை அதிகமாவதற்குள் புரொஃபசர் உள்ளே நுழைந்தார். அவர் மிகவும் கண்டிப்பானவர் என்பதால் தாரிகா அவரை பார்த்து கொஞ்சம் பயந்திருந்தாள். வெகு நாட்கள் கழித்து அவள் அந்த காலேஜிற்கு வந்திருந்ததால் அவர் எப்படி நடந்து கொள்வார் என்பது அவளுக்குமே தெரியவில்லை. மின்மினி இன்று காலேஜில் இருந்து சிதம்பர விலாஸ் வீட்டிற்கு நேரமே வந்துவிட்டாள். அவளுக்கு காலேஜில் இருந்து வரும்போதே மிகவும் பசியாக இருந்தது. கூடவே அவளுக்கு ஒயிட் பாஸ்தா சாப்பிட வேண்டும் போல இருந்தது. அவள் நேராக கிச்சனுக்கு போனாள். விஜி, விஜி, எனக்கு ஒயிட் பாஸ்தா பண்ணித்தாயே என்று கத்திக்கொண்டே உள்ளே போனாள். அங்கே விஜி, சமையல்காரர், கல்பனா ஆண்டி என்று யாருமே இல்லை. வீட்டிற்குள் வேலையாட்கள் யாருமே இல்லை என்பதை அவள் கவனிக்கவும் இல்லை. அவளுக்கு தேவை உடனடியாக பாஸ்தா செய்து சாப்பிட வேண்டும் என்பது மட்டுமேதான்.
உடனே அவள் மைதா மாவை பட்டரில் சூடாக்கி கலக்கி அதன் பின் ரெட் சில்லி பிளேக்ஸுடன் ஆரிகானோவை சேர்த்து முதலில் பாஸ்தாவிற்கு தேவையான கிரீமை தயாரித்துக் கொண்டாள். அதன் பிறகு 3 நிற கேப்சிகம்களை வெட்ட ஆரம்பித்தாள். அதை செய்யும் போது அவள் விளையாடிக் கொண்டே சமைக்க ஆரம்பித்தாள். பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் அவள் பாஸ்தா செய்து கொண்டிருந்தாள். கேப்சிகம்களை வெட்டி அதன் பிறகு அவற்றை பட்டரில் வணக்கி அதனோடு வேக வைத்த பாஸ்தாவை போட்டு கிளறி அதன் பின் தயாரித்து வைத்த கிரீமை ஊற்றினாள். அப்போது அவள் பின்னால் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்டது. மின்மினி கொஞ்ச நேரம் யோசித்து அதன் பிறகு திரும்பி பார்க்கையில் அங்கே ஆரியன் நின்று கொண்டிருந்தான். ஓ, நீங்களா? நான் யாரோ நினைச்சிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே, வாங்க வாங்க ஒயிட் பாஸ்தா சாப்பிடலாம் என்று பாஸ்தாவை எடுத்துக்கொண்டு டைனிங் டேபிளுக்கு வந்தாள் மின்மினி. ஆரியன் சிரித்துக்கொண்டே, நீ நல்லா பாடுறியே என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி, நானா நல்லா பாடுறேன்? நான் உங்க அளவுக்கெல்லாம் பாட முடியாதுன்னு எனக்கே தெரியும். ஆனா டான்ஸ்ல என்ன அடிச்சுக்க ஆள் கிடையாது என்று சொல்லி சிரித்தாள். ஆரியன் சிரித்துக்கொண்டு, ஆமா, நீ எவ்வளவு நல்லா பாடுனேன்னு உனக்கு தெரியாது, இரு நான் காட்டுறேன் என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய போனை எடுத்து அவன் அவளை வீடியோ எடுத்ததை காட்டினான். அதன் பின், நீ மோசமா பாடுறேன்னு நான் எப்ப சொன்னேன்? நீ ரொம்ப மிஷீவியஸா பாடிக்கிட்டு ஆடிக்கிட்டே சமைச்சியா? அது பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனாலதான் அத வீடியோ எடுத்த என்று சொன்னான். அதை பார்த்து சினிங்கிக் கொண்டே மின்மினி, சரி சரி வாங்க பாஸ்தா சாப்பிடலாம் என்று 2 பேருக்கும் கண்ணாடி கப்களை எடுத்து வைத்து பாஸ்தாவை அதில் கொட்டினாள். அதன் பிறகு ஆரியனும் மின்மினியும் பாஸ்தாவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். அப்போது மின்மினி சுற்றி வர கவனித்து, என்னாச்சு, யாரையுமே வீட்டுல காணோம், ஐயா ஆச்சியில எங்க என்று கேட்டாள். அதன் பின், நீங்க சீக்கிரமா வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, என்ன விஷயம் என்று கேட்டாள். அதை கேட்ட ஆரியன், எப்ப பாரு என்ன பார்த்தா நீ இதே கேள்விதான் கேக்குற. ஒரு பொண்டாட்டி புருஷன் சீக்கிரமா வீட்டுக்கு வந்தா சந்தோஷப்பட்டுதான் நான் பாத்திருக்கேன். நீ ஒருத்தி தான் எப்ப பாரு ஏன் சீக்கிரம் வந்தீங்க, ஏன் சீக்கிரம் வந்தீங்கன்னு கேக்குற என்று சொன்னான். அப்போது மின்மினி அதை கேட்டு சிரித்துக்கொண்டு, இல்ல சும்மாதான் கேட்ட, ஆச்சி ஐயா யாரையுமே காணுமே அதனால கேட்ட என்று சொன்னாள். அப்போது ஆரியன், ஆச்சியும் ஐயாவும் அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காங்க, வரதுக்கு லேட் ஆகும் என்கிட்ட போன் பண்ணி விஷயத்த சொன்னாங்க. அதான் நான் ஒரு ஐடியா பண்ணேன். நம்ம சர்வன்ஸ் எல்லாத்தையும் நானே லீவ் கொடுத்து அவங்க உங்க குவார்டர்ஸ்ல போய் இருக்க சொல்லிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே அவளை பார்த்து குறும்பாய் சிரித்தான் ஆரியன். முன்பே எழுதி வைக்கப்பட்ட விதி. வீட்டில் யாரும் இல்லை, எல்லோரையும் வெளியே அனுப்பி இருக்கிறேன் என்று ஆரியன் குறும்பாக சொன்னவுடன் மின்மினி அவனை பார்த்து திருவென விழித்தாள். அப்போது ஆரியன் அவளை கையோடு அழைத்துக் கொண்டு அவள் கையில் இருந்த பாஸ்தா கப்பை தன் கையில் வாங்கிக் கொண்டான். சரி சரி வா, நீ கூட வா என்று சொல்லிக்கொண்டு அவளை அழைத்துக் கொண்டு அவனுடைய ரூமுக்கு போனான். மின்மினி அவனோடு அந்த ரூமுக்கு போனாள். ஆரியன் க்ளோசெட் ரூமுக்கு போய் உடை மாற்றினான். மின்மினி தன்னுடைய பாஸ்தாவை விட்ட இடத்திலிருந்து சாப்பிட ஆரம்பித்திருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து ஆரியன் நன்றாக தயாராகி வெளியே வந்தான். அவனை பார்த்த மின்மினி, இந்நேரத்துக்கு எங்க கிளம்புறீங்க என்று கேட்டாள். ஆரியன் மின்மினி அருகே வந்து, இல்ல நான் மட்டும் போகல, நம்ம 2 பேரும் போறோம் என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு ஆரியனை பார்த்து, நம்ம 2 பேரும் எங்க போறோம் என்று ஆச்சரியமாக கேட்டாள். ஆரியன் மறுபடியும் அவளை தன்னோடு அணைத்துக் கொண்டு, நாம 2 பேரும் ஃபார்ம் ஹவுஸ்க்கு போறோம். நாம மட்டும் இல்ல, நான், ஆச்சி, ஐயா, நீ, அப்புறம் சித்தார்த் ஃபேமிலி எல்லாரும் இந்த வீக்கெண்ட் அங்க செலிப்ரேட் பண்றோம். நம்ம 2 பேரு தவிர மீதி எல்லாருமே அங்க போயிட்டாங்க என்று சொல்லிக்கொண்டு அவளை முத்தமிட்டான். அவன் சொன்னதை கேட்டதும் மின்மினி சந்தோஷமாக ஆரியனை அணைத்துக் கொண்டாள். அவள் வேகமாக, என்ன ரொம்ப நாளா கூப்பிட்டு போறேன்னு சொல்லிருந்தீங்கல்ல, அந்த ஃபார்ம் ஹவுஸ்கா? ஆச்சி ஐயாவும் அங்க வர்றாங்களா என்று கேட்டாள். ஆரியன் தலையாட்டிக் கொண்டே டிரெஸ்ஸிங் டேபிள் முன் சென்டை அடித்துக்கொண்டு, ஆமா அவங்க ஃபார்முக்கு வந்துருவாங்க. ஐயா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காரு, அங்கிருந்து நேரா நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு வந்துருவாரு, நீ கிளம்பு என்று சொன்னான். மின்மினி வேகமாக பாஸ்தாவை சாப்பிட்டு முடித்தாள். டிரெஸ் மாத்த க்ளோசெட் அறைக்கு போகையில் ஆரியன் அவளுக்கு ஒரு ஆடையை எடுத்து, இத நீ போட்டுட்டு வா, இந்த கலர் உனக்கு நல்லா இருக்கும் என்று சொன்னான். கொஞ்ச நேரம் கழித்து மின்மினி தயாராகி வெளியே வருகையில் ஆரியன் தன்னுடைய ஷூவின் லேஸை கட்டி கொண்டிருந்தான். அந்த சின்ன கேப்பில் அவள் படுக்கையில் உட்கார்ந்து சாக்லேட் சாப்பிட ஆரம்பித்தாள். அந்த நேரத்தில் மின்மினி மிகவும் அழகாக இருந்தாள். அவள் சாக்லேட் சாப்பிடுவதை பார்த்து சிரித்த ஆரியன், மீதிய போற வழியில சாப்பிட்டுக்கலாம், எந்திரிச்சு வா பேபி என்றான். ஆரியன் பேச்சை கேட்டு சாக்லேட் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு, ஏங்க நம்ம ஃபார்ம் ஹவுஸ்க்கு ஸ்ருதியை கூட்டிட்டு போலாமா என்று கேட்டாள்.
ஆரியன் மின்மினியின் கையை பிடித்து தன்னோடு அழைத்து நடந்து கொண்டே, ஸ்ருதியை கூப்பிட்டு போலாம்தான், ஆனா விகாஷுக்கு இப்ப டைம் இல்லையா, அதுவும் இல்லாம இந்த மாதிரியான டைம்ல ஸ்ருதியை வெளியில அடிக்கடி கூட்டிட்டு போறது நல்லதில்ல, அதனால இன்னொரு நாள் அவங்கள கூப்பிட்டுக்கலாம் என்று சொன்னான். மின்மினி ஆரியன் சொல்வதில் இருக்கும் உண்மையை புரிந்து கொண்டாள். அதன் பிறகு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆரியனை பக்கவாட்டில் ஹக் செய்து கொண்டு சரி என்றாள். ஆரியனும் மின்மினியும் காரில் அமர்ந்தார்கள். காரை ஆரியன் ஓட்ட இருந்தான். டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். மின்மினி அவன் அருகில் அமர்ந்து ஆரியன் தோளில் கை வைத்தாள். ஆரியனும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். உண்மையில் ஆரியனுக்கு பெரிய ரிஸ்கான வேலையொன்று இருந்தது. அவன் அப்பா அம்மாவை கொன்ற குமாரை பிடித்து ஜெயிலில் சேர்க்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. ஆனால் அதே நேரம் தன்னுடைய குடும்பத்தை பற்றி ஆரியனால் கவலைப்படாமல் இருக்க முடியவில்லை. அதனால் அவன் யாருக்கும் தெரியாமல், ஒருவரிடமும் சொல்லாமல் அவர்களின் இன்னொரு ஃபார்ம் ஹவுஸில் எல்லோரையும் சேர்த்து சில நாட்கள் தங்க வைக்கப் போகிறான். இப்படி தனியாக விட்டுவிட்டு போவதால் மின்மினி தன் மீது கோபப்படுவாள் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அவனால் அதற்கு மேல் வேறு என்ன செய்து அவர்களை பாதுகாப்பது என்று தெரியவில்லை. இதற்கு பிறகு இதற்கு மேலும் அவள் வாழ்வில் மறுபடியும் ரிஸ்க் எடுக்க அவன் விரும்பவில்லை. சென்னையின் இன்னொரு பக்கத்தில் மயங்கும் மனஸ்வினியும் வீட்டிற்கு வந்து உடை மாற்றி கிளம்பி காருக்குள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அவர்களின் அப்பா அகிலன் ஸ்கூட்டியை வெளியே எடுப்பதை பார்த்த மயங்க் மனுவிடம், இந்நேரத்துல அப்பா எங்க போறாரு என்று கேட்டான். மனஸ்வினி தலையாட்டி உதட்டை பிதுக்கி, நானும் உங்க கூட தான் இருக்கேன் ப்ரோ, எனக்கு தெரியல என்று சொன்னாள். அவனுக்கு அவனுடைய அப்பாவை பார்த்தாலே கை கால் உதறியது. சரி சரி, நீ போய் அவர் எங்க போறாருன்னு கேளு, காலேஜ் போறாருன்னு நினைக்கிறேன், அப்படி போற மாதிரி இருந்தா நாம போய் அவளை பிக் பண்ணிக்க போறோம்னு சொல்லிட்டு வா என்றான். அவன் சொல்வதை கேட்டு காரை விட்டு இறங்கிய மனு வேகமாக அப்பாவிடம் போனாள். இருவரும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தனர். அது மயங்கிற்கு கேட்கவில்லை. அப்போது அகிலன் மயங்கை பார்த்தவுடன் வேகமாக பார்வையை மாற்றி வேற திசையில் பார்க்க தொடங்கினான் மயங்க். கொஞ்ச நேரம் கழித்து மனஸ்வினி திரும்பி வந்து, வானா போலாம், நீ சொன்ன மாதிரி அவர் காலேஜுக்கு தான் கிளம்பிட்டு இருந்தாரு, நீயும் நானும் அண்ணிய திரும்ப கூட்டிட்டு வர வழியில ஷாப்பிங் போறோம்னு சொல்லிட்ட, அதனால அப்பா மறுபடியும் ஹோட்டலுக்கு போயிட்டாரு என்றாள். மயங்க் இப்போது நிம்மதியானான். நிம்மதியாக பெருமூச்சு விட்டுவிட்டு காரை ஸ்டார்ட் செய்தான். காலேஜில் தாரிகாவால் யாரிடமிருந்தும் நோட்ஸ்களை வாங்க முடியவில்லை. அது அவளை மிகவும் அப்செட்டாக வைத்தது. காலேஜ் வார விடுமுறை நேரம் என்பதால் தன் பையை எடுத்துக்கொண்டு வகுப்பை விட்டு வெளியே வந்தாள். அப்போது ஷாமிலிக்கு சற்று தொலைவில் நின்றிருந்த பெண்களில் ஒருத்தி, ஷாம்லி, நீ தாரிகாவுக்கு நல்ல ஃப்ரெண்டு தானே, நீயே இப்படி நடந்துக்கலாமா என்று கேட்டாள். அவளோட உண்மையான குணம் எனக்கு முன்னாடியே தெரியாதுடி. இந்த தாரிகா ஒரு பெரிய பொய் புழுகி, வாய திறந்தா இனிக்க இனிக்க பொய் பேசுவா. குரலும் ஆளும் குழந்தை மாதிரி இருக்கிறதுனால நாமளும் அவளை இன்னசென்ட் நம்பிட்டோம். அவ அப்படித்தான் நம்ம விதார்த்த நம்ப வச்சு கழுத்தெடுத்திருக்கா. அவளுக்கு எப்பவுமே அவ மட்டும்தான் முக்கியம். அவ நல்லா இருக்கணும்னா கூட இருக்கிறவங்கள குழியில தலை சொன்னாலும் தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருப்பா. அப்படித்தான் எப்ப பாரு காலேஜுக்கு வந்ததும் அவங்க அத்தை அவளை அடிப்பாங்கன்னு நம்ம விதார்த்துக்கிட்ட அழுதுகிட்டே இருந்திருக்கா. அதனாலதான் நம்ம விதார்த்துக்கு அவ மேல ரொம்ப சிம்பத்தி கிரியேட் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அவளை லவ் பண்ண ஆரம்பிச்சான். ஆனா அவளும் அந்த லவ் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அதனால விதார்த் மென்டலி பிரேக் ஆகி ரொம்ப பாதிக்கப்பட்டு மறுபடியும் காலேஜுக்கு என்னாலதான் வந்து படிச்சுட்டு இருக்கான். அந்த தாரிகாவோட பிரிவை தாங்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் ட்ரிங்கிங் ஹேபிட்ல இருந்து ரெக்கவர் ஆனா. இப்ப இந்த நேரம் பார்த்து இவ மறுபடியும் காலேஜுக்குள்ள வந்திருக்கா. அவனுக்கு என்ன ஆகுமோன்னு எனக்கே பயமா இருக்கு. அதான் அவளை பார்த்ததும் என் வயிறுலாம் எரியுது என்றாள். ஷாமிலியின் பேச்சை கேட்டு அந்த பெண்களும், நம்ம ஷாமிலி சொன்னா சரியாதான் இருக்கும், அவளுக்கு தேவைங்கிறப்ப விதார்த்துக்கிட்ட குடும்ப கஷ்டத்தை சொல்லி அழுதுட்டு அவனுக்கு அவ மேல லவ் வந்த உடனே வேணான்னு சொல்லிருக்கா. தன்னோட சுயநலத்துக்காக மனுஷங்களை யூஸ் பண்ண நினைக்கிற இந்த மாதிரியான ஆளுங்களை கண்டாலே எனக்கு அருவருப்பா இருக்கு என்று அவர்களுக்குள் பேச ஆரம்பித்தார்கள். இன்னொரு பக்கம் தாரிகா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நேராக காலேஜ் வளாகத்தை விட்டு வெளியே வந்தாள். எல்லோருடைய அடுத்த கிண்டல்களையும் ஏச்சுகளையும் கேட்கும் தைரியம் அவளுக்கு இல்லை. தாரிகா காலேஜ் கேம்பஸில் இருந்து வெளியே வர அவளை தேடிக்கொண்டிருந்த மனுவின் கண்கள் தாரிகா மீது பட அவள் வேகமாக அவள் அருகில் வந்து, அண்ணி போலாமா, நானும் அண்ணனும் தான் உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம் என்று சொன்னாள். தாரிகா தனக்கு முன்னால் இருந்த காரை பார்த்தபோது மயங்க் அதற்குள் இருந்து அவளையே பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. இப்போது தாரிகா மனஸ்வினியோடு காரின் அருகில் வந்து அவளோடு உட்கார முற்பட்ட போது மனு குறுக்கிட்டு, அண்ணி நீங்க முன்னாடி அண்ணன் கூட போய் உட்காருங்க என்றாள். தாரிகா கொஞ்சமும் யோசிக்காமல், இல்ல மனு, நான் உன் கூட தான் உட்காருவேன் என்றாள். அதன் பின் பின்னால் சீட்டில் ஏற ஆரம்பித்தாள். மனஸ்வினி அண்ணனை பார்த்து
தோள்களை குலுக்கி அவளால் எதுவும் செய்ய முடியாது என்று சைகை செய்தாள். தாரிகா சொன்னதை கேட்டு மயங்கிற்கு கோபம் வந்தது. காரின் பின்னால் அமர்ந்த தாரிகாவை பார்த்து, நைட்டு முழுக்க இவ மூஞ்சியதான் பாக்குறா, இப்ப வந்து என் பக்கத்துல உட்கார்ந்தா என்ன கேடு என்று தனக்குள் முணுமுணுத்தான். அதற்குள் தாரிகா திரும்பி, நான் இங்க நல்லதா உட்கார்ந்திருக்கேன், எனக்கு ஒரு கேடும் இல்ல என்று வெடுக்கென்று பதில் சொன்னாள். அவள் சொல்வதை கேட்டு மயங்க் எதுவும் பேசவில்லை. ஆனால் அவன் மனதிற்குள் மிகப்பெரிய வலி இருந்தது. மனஸ்வினி அதன் பின் தாரிகா அருகில் அமர்ந்தாள். மயங்க் காரை எடுத்துக்கொண்டு நேராய் ஒரு பானிபூரி கடைக்கு அருகில் நிறுத்தினான். காரில் முழுதாய் அமைதி நிலவ மனஸ்வினி அதை குலைத்தபடி, சின்னனி வாங்க, நான் உங்களுக்கு பானிபூரி ஊட்டி விடுறேன்னு சொன்னேன்ல, வாங்க போலாம் என்று அவளை இழுத்தாள். மனு சொல்வதை கேட்ட தாரிகா மறுத்து, இல்ல மனு, எனக்கு வேண்டாம், பசி இல்ல என்று சொன்னாள். ஆனால் மனஸ்வினி, அட வாங்க அண்ணி, அண்ணன் சரியான கஞ்ச பிஸ்னாரி, பர்ஸே திறக்க மாட்டான், வாங்க அவன் காசை நாம கொஞ்சம் பானிபூரி சாப்பிட்டு காலி பண்ணலாம் என்றபடி தாரிகாவை கேட்காமல் அவளை தன்னோடு வெளியே அழைத்து போனாள். மயங்க் காரை லாக் செய்துவிட்டு அவர்கள் அருகில் வந்தபோது தாரிகா பானிபூரி சாப்பிட ஆரம்பித்தாள். தாரிகாவோ மயங்க் தன் அருகில் வருவதையும் பிறகு தனக்கு மிக அருகில் நிற்பதையும் அசௌகரியமாக உணர்ந்தாள். பானிபூரி சாப்பிடும்போது அவளின் கைகளை தன் கையால் பிடித்து கொண்ட மயங்க், என்னமோ சாப்பிட மாட்டேன்னு சொன்ன, இப்ப எப்படி சாப்பிடுற பாரு, அவ்வளவு பசி இருந்திருக்குது போல என்று கேட்டான். அதை கேட்ட தாரிகா அவனை பார்த்து, என்னோட கையை எப்படி பிடிச்சுக்கிட்டா நான் எப்படி சாப்பிட முடியும், உங்க தங்கச்சியை ஜெயிக்க வைக்க ட்ரை பண்றீங்களா என்று கேட்டாள். மயங்க் அதை கேட்டு அவள் கையை உதறிவிட்டு பின்வாங்கினான். மனுவிடம், எனக்கு பானிபூரி சொல்லிராத மனு, நான் சாப்பிடுற மூட்ல இல்ல என்றான். 2 பேரும் அழைத்து கொண்டு வந்த மயங்கை விட்டுவிட்டு பானிபூரிகளை சாப்பிட ஆரம்பித்தார்கள். தாரிகா மயங்கிடமிருந்து விலகி மனுவோடு நின்று கொண்டு பானிபூரி சாப்பிட ஆரம்பித்தாள். பேசிக்கொண்டு இருவரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு காரில் ஏற கிளம்பும் போது மயங்க் தாரிகாவின் கையை பிடித்துக் கொண்டு, முன்னாடி வந்து உட்காரு என்றான். தாரிகா தன் கையை விடுவித்துக் கொண்டு, இல்ல, என்னால உங்க கூட உட்கார முடியாது என்று சொன்னாள். சொல்லிவிட்டு தாரிகா மறுபடியும் மனஸ்வினியின் அருகில் போனாள். ஆனால் மயங்க் கோபமானான். அவளை பிடித்து இழுத்து, இப்ப வந்து முன்னாடி உட்காரியா இல்ல உன்னை நான் இங்கே விட்டுட்டு போட்டுமா என்று ஆத்திரமாக கேட்டான். தாரிகா கொஞ்ச நேரம் அவனை உற்று பார்த்துவிட்டு அமைதியாக முன்னால் சென்று அமர்ந்தாள். மனஸ்வினி அதற்குள் காசை கொடுத்துவிட்டு காருக்குள் வந்தாள். மயங்க் மனஸ்வினியை பார்த்து பெருமையாக புன்னகைத்தபடி கார் டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். மனஸ்வினி அண்ணனை பார்த்து ரிவர் வியூ கண்ணாடியில் கொக்கானை காட்டிக்கொண்டே வண்டியில் சௌகரியமாக அமர்ந்தாள். வண்டியை எடுத்த மயங்க், சரி ஷாப்பிங் எங்க போலாம் நீயே சொல்லு, எங்க நல்லா இருக்கும் என்று கேட்டான். மனஸ்வினி சந்தோஷமாக, நான் இங்க போற வழியில ஒரு பெரிய மால் இருக்கு, அங்க போலாம், பெஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குன்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னா என்று சொன்னாள். நாம் அன்னைக்கு அங்கேயே புது ட்ரெஸ் எல்லாம் எடுக்கலாம் என்று சொன்னாள். தாரிகா திரும்பி மனுவை பார்த்து, எனக்கா ஷாப்பிங் போறோம் என்று கேட்டாள். மனு ஆமாம் என்று தலையசைத்தாள். தாரிகா உடனே, மால்ல எல்லாமே காஸ்ட்லியா இருக்கும், வேண்டாம் நான் ஆன்லைன் ஆஃபர்ஸ்ல வாங்கிக்கிறேன் என்றாள். அதை பார்த்த மனஸ்வினி, அண்ணி நீங்க ஏன் சும்மா சும்மா டென்ஷன் ஆகுறீங்க, அண்ணா இவ்வளவு நாள் சம்பாதிச்ச பணத்தை என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறீங்க, எல்லாத்தையும் சேர்த்துதான் வச்சிருப்பான், அவன் குடும்பத்துக்காக செலவு பண்ணாம வேற யாருக்கு அவன் செலவு பண்ண போறான், வாங்க நம்ம போய் செலவு பண்ணலாம் என்று சொன்னாள். மயங்க் மனு சொன்னதை கேட்டு தாரிகாவை பார்த்து ஒரு முறை சிரித்தான். தாரிகா கண்ணை திருப்பிக் கொண்டாள். மறுபடியும் தாரிகாவை பார்த்து கொண்டே வண்டி ஓட்டி கொண்டிருந்தான் மயங்க். அவனால் அவனுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியாதது போல் இருந்தது. அவன் மனு இருந்ததாலேயே அவளை தொடாமல் தன்னை அமைதிப்படுத்திக் கொண்டிருந்தான். உண்மையில் அவனுக்கு தாரிகாவை தன் மடியில் உட்கார வைத்து தான் மோனிஷாவை காதலிப்பதாக சொன்னாலும் நிஜத்தில் மோனிஷாவை காதலிக்கவில்லை என்பதை தாரிகா அவன் வாழ்வில் வந்த பின்தான் தெரிந்து கொண்டான் என்பதை சொல்ல விரும்பினான். முதன் முறையாக தாரிகா அவன் வாழ்க்கையில் வந்தபோது 2 பேரும் ஒருவருக்கொருவர் எவ்வளவு பூர்வ ஜென்ம தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வை மயங்க் உணர்ந்து கொண்டிருந்தான். இந்த பூமியில் கல்யாணம் என்பது எல்லாம் முன்பே எழுதி வைக்கப்பட்ட விதி என்பதை மயங்க் புரிந்து கொண்டான். மயங்கிற்கு இந்த மாதிரியான உணர்வுகள் வருவது அவனுக்கே மிகவும் வித்தியாசமாக இருந்தது. அதனால் இதையெல்லாம் தாரிகாவிற்கு எப்படி விளக்குவது என்பது சிரமமாக இருந்தது. இதெல்லாம் மயங்கின் புரிதலுக்கும் அப்பாற்பட்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் மூவரும் மாலுக்கு வந்தார்கள். தாரிகா மாலின் உட்புறத்தை பார்த்தாள். அவள் மாலுக்கு வந்தது அதுவே முதல் முறை. அதனால் அவளுக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. அங்கிருந்தவர்களை பார்த்த தாரிகா அதன் பின்பு மனுவின் கையை பிடித்தாள். மறுபக்கத்தில் நின்ற மயங்க் தாரிகாவின் இன்னொரு கையை பிடித்துக் கொண்டு,
சொல்லுங்க, என்ன ட்ரெஸ் எடுக்கணும், எந்த கடைக்கு போலாம் என்று கேட்டான். தாரிகா முகம் சுருங்கினாள். மயங்க் தன்னுடைய கையை பிடித்ததும் தாரிகா முகம் சுருங்கினாள். ஆனால் மயங்க் அவளை கண்டு கொள்ளாதவன் போல மாலை வேடிக்கை பார்த்தான். மனு தூரத்தில் இருந்த ஒரு கடையை காட்டி, அண்ணா அந்த கடைக்கு போலாம், அந்த கடையில கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்கும் என்று சொன்னாள். சரி வா, நாம் அங்க போலாம் என்று சொல்லிக் கொண்டு இருவரும் தாரிகாவின் கையை ஒவ்வொரு பக்கம் பிடித்தபடி அந்த கடைக்கு போக ஆரம்பித்தார்கள். தாரிகாவோ அண்ணனுக்கும் தங்கைக்கும் நடுவில் நன்றாக மாட்டிக்கொண்டாள். நகரக்கூட முடியவில்லை. கடைக்குள் போனதும் மயங்க் பணியாளிடம், நீங்க இவங்களுக்கு நல்ல நல்ல மாடர்ன் ட்ரெஸ் காட்டுங்க, புது புது மாடல் லேட்டஸ்ட் டிசைன்ல காட்டுங்க என்று சொன்னான். அந்த சேல்ஸ்மேன் அந்த மூவரையும் அங்கே உட்கார சொன்னான். அப்போது யாரோ, தாரிகா நீ எப்படி இங்க என்று கேட்டார்கள். தன் அருகில் அமர்ந்திருந்த நபரை பார்த்து ஆச்சரியப்பட்ட தாரிகா, மாமா நீங்களும் இங்க வந்திருக்கீங்க, அக்கா வரலையா என்று அவளும் ஆச்சரியப்பட்டாள். மயங்க் தாரிகாவின் கையை பிடித்துக் கொண்டு, உனக்கு இவங்கள முன்னாடியே தெரியுமா என்று கேட்டான். தாரிகா தலையசைத்து, சொந்தக்காரர், கசின் ஹஸ்பண்ட் என்று சொன்னாள். தாரிகா அருகில் அமர்ந்தவனை பார்த்த அந்த நபர், அதாவது அந்த சகலை சிரித்துக் கொண்டே, ஓ நீ உங்க ஹஸ்பண்ட் கூட வந்திருக்கியா என்று சொன்னபடி தாரிகாவிடம் அருகில் சென்று அமர்ந்து, நீ ரொம்ப நாளா நம்ம வீட்டுக்கு வரவே இல்லையே, எப்பயாச்சும் வா, அக்கா சந்தோஷப்படுவா என்று சொன்னார். தாரிகா தலையாட்டியபடி, நான் டைம் கிடைக்கிறப்ப வர்றேன் மாமா என்றாள். அந்த இரண்டு பேரையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்த மயங்க் மேலும் அங்கிருக்க பிடிக்காமல் மனஸ்வினியிடம், நீ என்ன சொன்னாலும் எனக்கு இங்க இருக்கிற ஒரு டிரெஸ் கூட பிடிக்கல, வா வேற எங்காச்சும் போலாம் என்று சொன்னான். அப்படி சொல்லிக்கொண்டே தாரிகாவின் கையை வேகமாக பிடித்து தன்னோடு வெளியே அழைத்து வந்தான். இன்னொரு பக்கம் மனஸ்வினிக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் மயங்க் ஒரு டிரெஸ்ஸை கூட பார்க்கவில்லை. பார்க்காமலேயே உடை நல்லா இல்லை என்று வேறு சொல்லிவிட்டான். இதெல்லாம் அவன் எப்போதும் செய்ததே கிடையாது. அதனால் அவனையே ஆச்சரியமாக பார்த்து கொண்டு அவன் பின்னால் போனாள். அவர்கள் மூவரும் இரண்டாவது கடையில் அமர்ந்தபோது மயங்க் ஒரு சில உடைகளை விரைவாக தேர்ந்தெடுத்து தாரிகாவை பார்த்து, இத போய் போட்டுட்டு வா என்று சொன்னான். மனு அவளுக்கு 2 டிரெஸ்கள் எடுத்துக்கொண்டாள். மனஸ்வினி ட்ரையல் ரூமுக்கு தாரிகாவை அழைத்து போனாள். இருவரும் ஒன்றாக அணிந்து கொண்டு மயங்க் எதிரில் வந்தபோது மயங்க் எதுவும் பேசாமல் தாரிகாவையே பார்த்து கொண்டிருந்தான். அதன் பிறகு மயங்க் ட்ரையல் பார்த்த உடைகள் அனைத்தையும் பேக் பண்ண சொன்னான். உனக்கு இன்னும் ஏதாவது டிரெஸ் வாங்கிக்குமா என்று மயங்க் மனஸ்வினியிடம் சொல்ல, அவள் மறுத்து, இல்லனா 2 போதும், நான் நியூ டிரெஸ் வாங்க செலவு பண்ணாம இருந்தா நீ எனக்கு போன் வாங்கி கொடுப்பியா என்று கேட்டாள். அவள் சொல்வதை கேட்டு மயங்க் அவள் காதை திருகி, முதல்ல ஸ்கூல முடி, அதுக்கப்புறம் உனக்கு போன் வாங்கி தரேன் என்று சொன்னான். அதை கேட்ட மனுவுக்கு எரிச்சல் வந்தது. தாரிகாவின் கையை பிடித்து, வாங்கண்ணே உங்களுக்கு ஸ்லிப்பர்ஸ் பார்க்கலாம் என்று சொன்னாள். மனுவின் கோபத்தை பார்த்து மயங்க் சிரித்தான். இருவரும் மேலும் ஷாப்பிங் செய்து முடித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு விட்டு மூவரும் திரும்பி வந்தார்கள். வீட்டை அடைந்தவுடன் மனஸ்வினி வேகமாக காரை விட்டு இறங்கி கோபமாக உள்ளே போனாள். தாரிகா வீட்டிற்குள் போக எத்தனைக்க மயங்க் வேகமாக அவள் கையை பிடித்து, ஏன் எதுக்காக என்ன நீ இவ்ளோ அவாய்ட் பண்ற என்று கேட்டான். தாரிகா வீட்டிற்கு முன்னால் வாக்குவாதம் வேண்டாம் என்று நினைத்து, நான் அவாய்டெல்லாம் ஒன்னும் பண்ணல என்று மெதுவாக முனங்கினாள். மயங்க் அவள் அருகில் வந்து, இல்ல நீ பொய் சொல்ற என்றான். இல்ல நான் பொய் சொல்லல என்றாள் தாரிகா. மயங்க் அவள் முகத்தை பார்த்து தாரிகா கையை பிடித்து கொண்டு, நீ காலேஜுக்கு ரீஜாயின் பண்ண போறேன்னு என்கிட்ட நீ சொல்ல கூட இல்ல, இத சொல்றதுக்கு கூட நான் உரிமைப்பட்டவனா தெரியலையா, நான் அவ்வளவு அந்நியமானவன நினைக்கிறியா என்று கேட்டான். தாரிகா மயங்க் அப்படி கேட்டவுடன் கொஞ்ச நேரம் மௌனமாக இருந்தாள். மயங்க் அவள் கையை தன் கட்டை விரலால் தட்டி, தெரியும் உன்கிட்ட இதுக்கெல்லாம் பதில் இருக்காது, நீ எதுவும் பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும், சரி பேசாத, காரை விட்டு இறங்கு என்று சொன்னான். தாரிகா மறுபடியும் ஒருமுறை அவள் தன்னுடைய பெரிய கண்களை சிமிட்டி கொண்டு அவனை பார்த்தாள். மயங்க், தாயே நீ உள்ள போமா, உன்னோட பெரிய கண்ணை வச்சு என்ன முறைக்காத, எனக்கு உன் கண்ணை பார்த்தாதான் பயமே, நான் இனிமே எதுவுமே உன்னை கேட்க மாட்டேன் என்று கையெடுத்து கும்பிட்டான். தாரிகா எதுவும் பேசாமல் காரை விட்டு வேகமாக இறங்கினாள். இதே இன்னொரு நேரமாக இருந்தால் மயங்கிடம் அவள் வசமாக சிக்கி இருப்பாள். ஆனால் இன்றைக்கு மயங்கின் அணுகுமுறை கொஞ்சம் மாறி இருந்தது. அவள் மீது எப்போதுமே அவன் கோபமாக இருந்தான். அதனாலேயே அவனுடன் சகஜமாக பழகுவது சரி என்று அவளுக்கு நினைக்க தோன்றவில்லை. தாரிகா உள்ளே வந்ததும் அர்ச்சனா அவளை பார்த்து, மருமகளே தாரிகா, கொஞ்சம் சீக்கிரமா டிரெஸ் மாத்திட்டு சமையல் ரூமுக்கு வாமா,
உங்க மாமனார் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நம்ம வீட்டுக்கு வராங்க என்று சொன்னார். தாரிகா சரி என்று தலையாட்டிவிட்டு வேகமாக மனஸ்வினி ரூமுக்கு போனாள். அதன் பின் சமையல் அறையில் தாரிகா விருந்தாளிகளுக்கு இரவு உணவு தயாரிப்பதில் அர்ச்சனாவுக்கு உதவி செய்தாள். அதன் பிறகு அந்த உணவை டைனிங் டேபிளில் வைத்து சுற்றி சாப்பிட அமரும் வசதி செய்தாள். ஸ்ருதிக்கு 6வது மாதம் முடியவிருந்தது. அதனால் அர்ச்சனா அவளிடம் எந்த வேலையும் வாங்க விரும்பவில்லை. எனவே இந்த நேரத்தில் தாரிகாவும் அர்ச்சனாவும் மட்டுமே வீட்டின் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருந்தார்கள். வீட்டு வாசலில் காலிங் பெல் அடிக்க அர்ச்சனா தாரிகாவிடம், எல்லாரும் வந்துட்டாங்க போல இருக்கு, நீ போய் ஒரு காரியம் பண்ணு, நல்ல புடவை உன்னை கட்டிட்டு ரெடியாகு. நீ புது மருமகளா இருக்க, உன்னை பார்க்க யாராவது வரப்போக இருப்பாங்க, அதனால இந்த மாதிரி அடிக்கடி தயாரிக்க ப்ரிப்பேரா இருந்துக்க என்று சொன்னார். நீ போட்டிருக்க இந்த நைட்டியை கழட்டி வச்சுட்டு கொஞ்சம் நல்ல புடவைய கட்டு என்று அர்ச்சனா சொன்னதும் தாரிகா அர்ச்சனாவின் பேச்சை கேட்டு தலையாட்டியபடி மேலே சென்றாள். அர்ச்சனா சென்று கதவை திறந்து எல்லோரையும் சிரித்த முகத்தோடு வரவேற்றார். இன்னொரு பக்கம் ஃபார்ம் ஹவுஸில் எல்லோரும் இரவு உணவு சாப்பிட்டு முடித்திருந்தார்கள். பெரியவர்கள் அனைவரும் உறங்க போயிருக்க அந்நேரத்தில் ஆரியன், மின்மினி, நிவாசினி மற்றும் சித்தார்த் ஆகிய 4 ஓபன் ஸ்கை பார்க்கில் அமர்ந்திருந்தார்கள். ஆரியன் சித்தார்த்துடன் பேசிக் கொண்டிருந்தாலும் அவன் கண்கள் அவன் முன்னிருந்த மின்மினியை மட்டுமே பார்த்து கொண்டிருந்தது. தாய்மையின் பூரிப்பில் கன்னங்கள் மினுமினுக்க அவள் சந்தோஷமாக சிரித்தாள். இங்கே மின்மினியும் சித்தார்த்தின் பையனை கையில் எடுத்துக்கொண்டு, நிவாஷினி, இவன் உன்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானா? ஒரு குட்டி குழந்தை பிறந்தா நம்ம எதுக்கெல்லாம் ப்ரிப்பேரா இருக்கணும் என்று கேட்டாள். அதை பார்த்த நிவாஷினி தன்னுடைய குழந்தை அபியை பார்த்து சிரித்தாள். ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும், உனக்கு குழந்தை வந்ததும் உனக்கு இதெல்லாம் தெரிய வரும். கொஞ்ச நாள், சில சமயம் இந்த குட்டி பிசாசு உன்னை நைட்ல தூங்க விடாது என்று சொன்னாள். அதை கேட்டு மின்மினி அன்போடு அபியை முத்தமிட்டு, குட்டி, உங்க அம்மா என்ன சொல்றாங்க பாத்தியா? நீ ஒரு பிசாசு, நீ அவளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்றியா, அவளை நாம உதைக்கலாம் வா என்று சொன்னாள். அதை கேட்டு அது சிரித்தது. அபியிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மின்மினி அவன் பிஞ்சு கால்களை மீண்டும் முத்தமிட்டாள். இந்த முறை மின்மினியை பார்த்த ஆரியன் சித்தார்த்திடம், எனக்கும் வேணும் என்று சொன்னான். ஆரியனின் குரலை கேட்ட மின்மினி அவனை பார்க்க ஆரம்பித்தாள். அவன் கருத்தை புரிந்து கொண்டு அவள் வெட்கப்பட்டு திரும்ப சித்தார்த் குறும்பாக, சரி எங்க வேணும்னு சொல்லு, நான் தரேன் என்று சொன்னான். சித்தார்த் தன்னோடு ஒட்டி கொண்டிருப்பதை பார்த்த ஆரியன் அவனை தள்ளிவிட்டு, போடா தடியா, உன்கிட்ட எவன் கேட்டான்? மொத்தமெல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், போய் உன் குழந்தைய நிவாசினி கிட்ட கொடு, அவன் தான் என் வில்ல. எப்ப பாரு என் பொண்டாட்டி கூடவே தெரியறான், நான் என் ஒய்ஃப் பத்தி சொல்லிட்டு இருக்கேன் என்று சொன்னான். சித்தார்த், நான் கூட நீ என்ன பத்தி தான் சொல்றேன்னு நினைச்சேன், என் பையன் மேல ஏண்டா காண்டாகிற என்று கிண்டல் செய்தான். அதற்கு பிறகு ஆரியன் வேகமாக எழுந்து, சரி சொன்னது செய்யி, உன் புள்ளைய கூப்பிட்டு போ, எனக்கு மின்மினி கிட்ட இருந்து ஒரு கிஸ் வேணும் என்றான். சித்தார்த் அதை கேட்டுவிட்டு ஆரியனுடைய செய்கைகளை பார்த்து சிரிக்க ஆரம்பித்தான். அதன் பிறகு அவன் அருகில் வந்து அவனை லேசாக அறைந்து விட்டு, அடே, உனக்கு மட்டும்தான் பொண்டாட்டி இருக்கான்னு நினைக்கிறியா? எனக்கும் இருக்கா. அவளும் பிள்ளை பிறந்தாலும் தேவத மாதிரி சிக்குன்னு அழகாதான் இருக்கா. நீ உன் பொண்டாட்டிய என்ன பண்ணுவியோ பண்ணு, நான் போய் என் பொண்டாட்டிய கிஸ் பண்றேன் என்று சொன்னான். ஆரியன் அதை பார்த்து, ஆனா இவங்க 2 பேரையும் பார்த்தா இன்னைக்கு நம்ம கிட்ட வர்ற மாதிரி எனக்கு தெரியல, இந்த குழந்தையோடவே இருக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். நீ போய் உன்னோட ஆளையும் உன் வாரிசையும் கூட்டிட்டு போ, நான் என்னோட ஆளை கூப்பிட்டு போறேன் என்று சொன்னான். சித்தார்த் சரி என்று தலையசைத்து, நீ சொல்றது சரிதான் ப்ரோ என்று சொல்லிக்கொண்டே நிவாசினியிடம் வேகமாக வந்து அவளை கையில் ஏந்தி கொண்டான். நிவாசினி திகைக்க, சரி சரி நீ வா, அவங்க 2 பேரும் நம்ம குழந்தையோட விளையாட போறாங்களாம் என்று சொல்லிக்கொண்டே ஆரியனை பார்த்து கண்ணடித்து, ஆரியன், இன்னைக்கு என் குழந்தைய நைட்டு முழுக்க பத்திரமா பாத்துக்கோ, அவனுக்கு நைட்டெல்லாம் பசிக்கும், அப்பப்ப பால் குடு என்று சொல்லிக்கொண்டே நிவாசினியை தன்னோடு ஏந்தி கொண்டு ஓட ஆரம்பித்தான். ஆரியன் அதை பார்த்து அதிர்ச்சியானான். அவர்கள் இருவரும் போவதை பார்த்து கொண்டே இருந்தான். மின்மினியை பார்த்து, இப்ப சந்தோஷமா உனக்கு? இன்னைக்கு நைட்டு முழுக்க நீதான் இவனுக்கு ஃபுட் கொடுக்கணும், இது நைட் டைம் பிசாசு போல என்று சொன்னான். அதை கேட்ட மின்மினி அவன் அருகில் போய், உங்களுக்கு கொஞ்சமாச்சு அறிவு இருக்கா ஆரியன்? இது குழந்தை, இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்று சொன்னாள். ஆரியன் மின்மினியை பார்த்து கோபமாக, நீ அத பத்தி பேசாத, இவனை நீ மடியில தூக்காத, உள்ள இருக்கிற நம்ம குழந்தைக்கு கஷ்டமா இருக்குன்னு உனக்கு பல தடவை சொல்லிட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிற என்று சொன்னான். அதன் பின் கோபமாக அபியை அவளிடமிருந்து பிடுங்கினான். குழந்தை ஆரியனை பார்த்து வீறிட்டு அலற ஆரம்பித்தது. அதனால் மின்மினி அவனிடமிருந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு, ஏன் கத்துறீங்க ஆரியன்? இது ஒரு குழந்தை,
அதோட காது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். உங்க சத்தத்தை கேட்டு அது பயப்படுது என்று சொல்லிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினாள். அவள் தன்னை அம்போவென்று விட்டுவிட்டு அபியோடு போவதை பார்த்த ஆரியன் கோபத்தோடு, ஐயோ கடவுளே, எனக்கு உனக்கு முன்னாடி என்ன வாய்க்கா வரப்பு தகராறா? என்னை எதுக்கு இப்படி இந்த ஒன்னும் தெரியாத பொண்ணுகிட்ட கோத்துவிட்டு இவ்வளவு கஷ்டப்பட வைக்கிற என்று சொல்லிக்கொண்டே, இந்த ராஸ்கல் சித்தார்த்தோட குழந்தைய நான் சும்மா விடமாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு அவள் பின்னால் வேகமாக ஓடினான். இன்னொரு பக்கம் அகிலனின் நண்பர்கள் சிலர் விகாஷின் வீட்டிற்கு நைட் டின்னருக்கு வந்திருந்தார்கள். அகிலனின் நண்பரின் மனைவி அர்ச்சனாவிடம், ஏதாவது பண்ணணும்னா சொல்லுங்க அர்ச்சனா, நான் ஹெல்ப் பண்றேன் என்றாள். ஆனால் அர்ச்சனாவோ, இல்லடிமா, எனக்கு 1க்கு 2 மருமக வந்துட்டா, அதனால எல்லா வேலையும் அவங்க பண்ணிக்கிறாங்க என்றார். அதை கேட்ட அந்த பெண், உங்க மருமக 2 பேருமே சூப்பர் போலயே, எல்லா வேலையும் அவ்வளவு சீக்கிரமா பண்ணி முடிச்சிட்டாங்களா? வீட்டை எவ்வளவு கிளீனா வச்சுக்கிறாங்க, எல்லாமே நல்லா இருக்கு என்று சொன்னார். அதன் பின் அனைவரும் வீட்டை சுற்றி பார்க்க கொல்லைப்புறம் போக ஆரம்பித்தார்கள். அர்ச்சனாவுக்கு பெருமையாக இருந்ததால் அர்ச்சனா தாரிகா கீழே இறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து, அம்மாடி தாரிகா, போய் உன் புருஷனை கூட்டிட்டு வா, இவங்கள அவன் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு என்று சொன்னார். அதை கேட்ட தாரிகா அர்ச்சனாவிடம், அம்மா மனோட்ட சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வரேன் என்று சொன்னாள். அர்ச்சனாவோ தன் கண்களை காட்டி, எல்லாத்தையும் மனு கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுமா, உன் புருஷன் தானே, நீ போய் கூட்டிட்டு வா என்றாள். அதன் பிறகு தாரிகா பயந்து கொண்டே சற்று முன் நடந்ததை மனதில் வைத்துக்கொண்டு மாடிக்கு போக ஆரம்பித்தாள். கதவை திறந்தவுடன் மயங்க் போனில் இருந்து ஸ்பீக்கரில் பாடல் ஒலிக்க தொடங்கியது. பாடலின் டியூனை கேட்டவுடன் தாரிகாவின் கண்கள் படுக்கையில் படுத்திருந்த மயங்கை நோக்கி போனது. வழிநெடுக காட்டு மல்லி யாரும் அத பாக்கலையே எனக்கா பூத்தது காட்டுக்குள்ள. இப்போது அந்த பாடலின் வரிகள் தாரிகாவின் காதில் விழுந்ததும் அதிர்ச்சியுடன் வாசலுக்கு போக எத்தனைத்தாள். மயங்க் கண்களை மூடிக்கொண்டு அந்த பாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் அவன் இதயத்தில் வேறொரு புயல் வீசிக்கொண்டிருந்தது. அவன் மிகவும் அமைதி இல்லாதவனாக இருந்தான். அந்த அமைதியை தாரிகா தருவதற்கு பதிலாக மியூசிக் பிளேயரில் ஒலிக்கும் இந்த பாடல் கொடுத்து கொண்டிருந்தது. தாரிகாவின் நினைவுகள் அவன் இதயத்தை மறுபடியும் அமைதி இல்லாமல் செய்து கொண்டிருந்தது. தாரிகா என்ற பெண்ணுக்காக ஏன் அவன் இப்படி கலங்குகிறான் என்று புரியாத மயங்க் கண்ணை மூடிக்கொண்டு படுத்திருந்தான். தாரிகாவுக்காக அவன் ஏன் இவ்வளவு ஏங்குகிறான்? அந்த பெண்ணை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கிறது? 2 வாரத்தில் எதற்காக இப்படி ஒரு மாற்றம் என்பதை மயங்கால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாரிகா என்ற பெண்ணுக்காக ஏன் அவன் இப்படி கலங்குகிறான் என்று புரியாத மயங்க் கண்ணை மூடிக்கொண்டு காட்டுமல்லி பாடலை கேட்டுக்கொண்டே படுத்திருந்தான். தாரிகாவிற்காக அவன் ஏன் இவ்வளவு ஏங்குகிறான்? அந்த பெண்ணை சந்தித்து எத்தனை நாட்கள் ஆயிருக்கிறது? 2 வாரத்தில் எதற்காக இப்படி ஒரு மாற்றம் என்பதை மயங்கால் புரிந்து கொள்ள முடியவில்லை. தாரிகாவின் புன்னகை, அவள் அழுகை, அவள் வார்த்தைகள் என எல்லாவற்றிலிருந்தும் அவனால் வெளிவர முடியவில்லை. தன்னுடைய பிரியத்தை ஏற்காத ஒருத்தியிடம் இப்படி எதற்காக மயங்க் உருகுகிறான்? நேற்று வந்த தாரிகா மீது அவனுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சிரமப்பட்டு எல்லா எண்ணங்களையும் தூக்கி எறிந்த மயங்க் திடீரென்று எழுந்து நின்றான். அவளுடைய வார்த்தைகள்தான் அவனை இவ்வளவு தொந்தரவு செய்கிறது என்று அவனாகவே முடிவு செய்து கொண்டான். அப்போது ரூம் வாசலில் தாரிகா வந்து நின்று அதன் பிறகு அதே வேகத்தில் திரும்பி போக இருப்பது மயங்கிற்கு தெரிந்தது. மயங்க் அவளை பார்த்து, ஏன், நான் இங்க இருக்கிறது உனக்கு கஷ்டமா இருக்கா? இருந்தா சொல்லு, நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன் என்றான். தாரிகா பதில் எதுவும் பேசாமல் அப்படியே நின்றாள். என்று பாடல் ஸ்பீக்கரில் தொடர்ந்து வழிந்து கொண்டு ஏக்கமான காதலை பறைசாற்றிக் கொண்டிருந்தது. மயங்க் தன்னை அறியாமல் தாரிகாவை பார்த்து கொண்டிருந்தான். பாடல் வரிகள் மயங்கின் காதில் பட்டவுடன் அவன் தாரிகாவை பார்த்து புன்னகைக்க தொடங்கினான். தாரிகா இமைகளை தாழ்த்தி கொண்டபடி, எல்லாரும் கீழே உங்களுக்காக வெயிட் பண்றாங்க என்று சொன்னாள். தாரிகாவை விட்டு வெளியேறிய மயங்கின் கண்கள் அவனை சுய நினைவுக்கு கொண்டு வர சொல்லியது. அவசரமாக பாடலை நிறுத்திவிட்டு, கீழே யார் வந்திருக்கா என்று கேட்டான். மாமாவோட ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அதான் அம்மா உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னாள். அதை கேட்ட மயங்க், அப்போ என்ன பார்க்க நீ வரல இல்லையா? இங்க பாரு தாரிகா, இந்த அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்கன்னெல்லாம் நீ இந்த ரூமுக்கு வரணும்னு அவசியம் இல்ல. எதுவா இருந்தாலும் மனு கிட்ட சொல்லிவிடு. நீ ஏன் அனாவசியமா அங்கெங்க நடந்து சங்கடப்படணும் என்று சொல்லிக்கொண்டே சட்டை போட தொடங்கினான். அதன் பின் சட்டை அணிந்த மயங்க், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நீ இங்கிருந்து போன்னு சொன்ன என்றான். அதை கேட்ட தாரிகா பதட்டத்தோடு
அங்கிருந்து புறப்பட மயங்க் அவள் கையை பிடித்துக்கொண்டு, உன்னோட திங்ஸ் எல்லாம் முதல்ல இங்கிருந்து எடு. நீதான் என் கூட தங்கலல்ல, அப்ப எதுக்கு இந்த திங்ஸ் மட்டும் இங்க இருக்கு? இன்ஸ்டால்மெண்ட்ல இந்த ரூமுக்கு நீ ஒன்னும் வந்து போக வேண்டிய அவசியம் இல்ல என்று கோபமாக சொன்னான். அவனுக்கு தாரிகா மீது நிறைய கோபம் இருந்தது. அவள் அவனை அவாய்ட் செய்து மனுவோடு இருப்பது அவனை மிகவும் தொந்தரவு செய்தது. அவளிடம் அது பற்றி பேச விரும்பினான். ஆனால் அவன் என்ன செய்தாலும் அது தவறான நோக்கத்துக்காக தான் என்று தாரிகா நினைத்து கொண்டிருந்தாள். ஆனால் அவள் அப்படி நினைப்பது முற்றிலும் தவறில்லை. தன் மீதும் தவறு இருந்திருக்கிறது என்று மயங்க் நினைத்தான். ஆனால் ஒரு முறையாவது அவள் தன் பார்வையில் இருந்து தன்னுடைய நிலைமையில் யோசித்து பார்க்க வேண்டும் என்று மயங்க் எதிர்பார்த்தான். அவன் அடுத்த நாள் இரவு தாரிகாவை விட்டு போக போகிறான். அந்த வகையில் தாரிகாவுடன் இந்த அறையில் தங்கி இரவு முழுவதும் அவளோடு பேச வேண்டும் என்று அவனுக்கு மிகுந்த ஆசையாக இருந்தது. அவன் தலையை அவள் மடியில் வைத்துக்கொண்டு நிதானமாக தூங்க ஆசைப்பட்டான். ஆனால் தாரிகாவிடம் அவன் இப்படி ஏதாவது சொல்லியிருந்தால் அவள் மீண்டும் அவனது வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு அவனை வற்புறுத்துவதாக தப்பு சொல்ல ஆரம்பிப்பாள். அப்படிப்பட்ட நிலையில் மயங்கின் மனம் இப்போது மிகவும் குழம்ப ஆரம்பித்தது. இந்த பிரச்சனையில் இருந்து எப்படி விடுபடுவது என்று அவனுக்கு புரியவே இல்லை. இது அவனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருந்தது. பல்வேறு யோசனைகளுக்கு நடுவே மயங்க் கீழிறங்கி விருந்தினர்களை வரவேற்க போனான். அப்போது அகிலனின் நண்பர் சத்யநாராயணன் மயங்கை கவனித்து, ஏன் என்னோட சிங்கம் இப்படி இருக்கு? உன்னையும் கல்யாணங்கிற கூட்டுக்குள்ள தள்ளிட்டாங்கன்னு வருத்தமா இருக்கா? உனக்கு எப்படிப்பட்ட வைஃப் கிடைச்சிருக்கா? நீ மூஞ்சி தொங்க போட்டிருக்கலாமா? இல்ல உன் வைஃப் வந்த உடனே நீ உன்னோட இந்த ஓல்டு ஃப்ரெண்ட மறந்துட்டியா என்று கேட்டார். அவர் சொல்வதை கேட்ட மயங்க் புன்னகைத்து அவர் பாதங்களை தொட்டு, என்ன மாமா நீங்களும் இப்படி கிண்டல் பண்றீங்க? நான் எப்படி உங்களை மறப்பேன்? இந்த விஷயத்துல என்னோட ரோல் மாடலே நீங்க தானே என்று சொன்னான். மயங்கின் பேச்சை கேட்டு அனைவரும் சிரித்தார்கள். அதனோடு அகிலனின் நண்பர்கள் சந்திப்பு ஏற்கனவே தொடங்கிவிட்டது. சத்யநாராயணன் அப்போது அகிலனிடம், அப்படியா சங்கதி? அகிலா, எனக்கு ஓ மேலதான் கோவமா இருக்கு. நான் பாட்டுக்கு பேசாம கிடந்தேன். நீதான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ப ரிலேஷன்ஷிப்பா மாத்தலான்னு என்கிட்ட சொன்ன. நானும் சந்தோஷமா நம்ம 2 பேர் வீட்டையும் ஒன்னாக்கி பூவெல்லாம் உன் வாசம் படம் மாதிரி வாழ போறோம்னு கற்பனை பண்ணி வச்சிருந்தேன். ஆனா நீ என்னடானா என்கிட்ட கூட சொல்லாம ஏற்கனவே உன் பையனுக்கு ரகசியமா கல்யாணம் பண்ணி வச்சிட்ட என்றார். அதை கேட்ட பிரதாப் அகிலனிடம், யார சொல்றீங்க? நம்ம பிரியாவியா சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க என்கிட்ட இல்லனா உங்க அப்பா கிட்ட சொல்லிருக்கணும்ல. எங்களுக்கு அது தெரியாம போச்சே. நாங்க எங்க மயங்குக்கு கிராமத்துல இருந்து பொண்ணு எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு முன்னாடியே முடிவு பண்ணி வச்சிருந்தோம். எல்லாத்துக்கும் மேல எங்களுக்குமே பொண்ணு குடும்பத்தோட ரொம்ப நாள் சரி பண்ணிக்க முடியாத ஒரு நன்றி கடன் இருந்துச்சு என்று சொன்னார். அதை கேட்ட அந்த மாமாவின் மனைவி, ஆனா என்ன வேணா சொல்லுங்க அர்ச்சனா, என் பொண்ணு பிரியா உங்க மயங்குக்குனே பிறந்தவ. அவனுக்கு ஏத்த உயரம், சரியான வயசு. என் பொண்ணுதான் உன் பையனுக்கு சரியான ஜோடி பொருத்தம் என்றதும் மயங்க் அதை கேட்டு கொஞ்சம் நெகிழ்ந்தான். ஆனால் அவன் புறப்படும் போது அர்ச்சனா சத்யநாராயணன் மனைவி உமாவிடம், என்ன செய்யறது உமா, சில விஷயங்களை நாம முடிவு பண்ண முடியறதில்ல. அதுவும் யாருக்கு யார் ஜோடிங்கிற கல்யாண விஷயத்த எப்பவுமே கடவுள் தான் முடிவு பண்றாரு. என்ன செய்ய, நாங்க பிரியாவ எங்க மருமகளாக்கிக்க எங்களுக்கு கொடுப்பிடம் இல்ல. சரி நீ வா, வந்து கடவுள் முடிவு பண்ண இந்த ஜோடிய ஆசிர்வாதம் பண்ணு என்று சொல்லிக்கொண்டு பெண்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு டைனிங் ஹாலுக்கு போனார்கள். அர்ச்சனா எல்லாரையும் அழைத்து கொண்டு தான் டைனிங் ஹாலுக்கு போன போது கிச்சனில் ஸ்ருதியும் தாரிகாவும் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அர்ச்சனா உள்ளே கிச்சனை பார்த்து, ஸ்ருதி, எல்லாரும் புது பொண்ணை பார்க்கணும்னு சொல்றாங்க, தாரிகாவை கூப்பிட்டு வாமா என்று குரல் கொடுத்தார். ஸ்ருதிக்கு அர்ச்சனாவின் குரலை கேட்டு விற்க ஆரம்பித்தது. ஏனென்றால் அவள் விருந்தாளிகளுக்கு செய்த சோள தோசையை ருசி பார்த்து கொண்டிருந்தாள். அதை பார்த்து தாரிகாவிற்கு சிரிப்பு வந்தது. ஸ்ருதி தாரிகாவை பார்த்து, சிரிக்காத தாரிகா, நானே அம்மாக்கு தெரியாம சாப்பிட்டு இருக்கேன். நம்ம கெஸ்டுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க என்று சொன்னாள். அப்போது தாரிகா சிரிப்பை அடக்க முடியாமல் மறுபடியும் சிரித்தாள். அதன் பிறகு ஸ்ருதி அவளை பார்த்து, கொஞ்சம் பேசாம இரு என்று சொல்லிக் கொண்டு கை கழுவினாள். அதன் பின் அவளை கையில் பிடித்து கூட்டிக் கொண்டு போக தயாரானவள் வெளியே அவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்ததால் அவளுக்கு ஒரு யோசனை தோன்றியது. சரி வா தாரிகா, நாம போய் நம்ம கெஸ்ட பாத்துட்டு வருவோம் என்று சொன்னாள். இருவரும் டைனிங் டேபிள் முன் வந்தார்கள். ஸ்ருதி வேண்டுமென்றே தாரிகாவின் முகத்தை முக்காடு போல மூடி வைத்து அவர்களை பார்க்க அழைத்து போனாள். எல்லோர் மத்தியிலும் தாரிகா அமர்ந்து கொண்டாள். அர்ச்சனா வேண்டுமென்றே உமாவிடம்,
என்ன நீ உங்க பொண்ண நீங்க ஃபர்ஸ்ட் பாக்குறீங்களா என்று கேட்டார். உமா சரி என்று சொல்லிக்கொண்டே, என்ன பொண்ணு ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்கா, முக்காடெல்லாம் பலமா இருக்கே என்று முக்காடை தூக்கி தாரிகாவை பார்த்தபோது திடீரென்று அதிர்ந்து போய் அவருடைய வார்த்தைகள் தொண்டைக்குள் சிக்கிக் கொண்டது. அவருடைய மகள் பிரியா தாரிகாவின் அழகுக்கு முன்னால் நிற்க கூட முடியவில்லை. அவள் ஓரளவுதான் நிறம், ஆனால் தாரிகா சுண்டிவிட்டால் சிவந்து போகும் கலரில் இருந்தாள். தன் மகளின் அழகை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்த இடத்தில் தன் எதிரில் அமர்ந்திருக்கும் பெண்ணின் அழகை பார்த்து உமா விக்கித்து போயிருந்தார். ஆனாலும் தாரிகாவை புகழ்ந்து பேசாமல் அவரால் இருக்க முடியவில்லை. அதே நேரம் அவருடைய தொண்டையில் இருந்து இன்னும் வார்த்தைகள் எதுவும் வரவே இல்லை. அப்போது பார்த்து அவருடைய கால்களில் விழுந்த தாரிகாவை தொட்டதும் தலையில் ஆசீர்வதித்து அவள் கையில் மொய்கவரை கொடுத்து, இனிமே மயங்குக்கு வேற ஒரு பொண்ணு ஜோடியா வந்திருக்கலான்னு பேசுறதுக்கு எதுவுமே இல்ல என்று சொன்னார். அதன் பிறகு அந்த மற்ற 2 பெண்களும் தாரிகாவின் முகத்தை பார்த்தார்கள். அவர்களும் தாரிகாவின் அழகையும் அவளுடைய நீல நிற கண்களையும் பாராட்டி அர்ச்சனாவிடம், பொண்ணு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கா, இந்த மாதிரி ஒரு அழகான மருமகளை கண்டுபிடிக்க நீ எந்த கோயிலுக்கு விளக்கேத்துன என்று கேட்டார்கள். அவர்கள் இருவரும் சொல்வதை கேட்டு அர்ச்சனா பெருமை பொங்க சிரித்தார். உண்மையில் அவருக்கு உமா அவருடைய பெண்ணை பற்றி அதிகமாக பேசுவது பிடிக்கவில்லை. அதை தடுப்பதற்காகவே தாரிகாவை இவர்கள் முன் வர வைத்தார். கொஞ்ச நேரம் கழித்து விகாஷும் வீட்டிற்கு வந்தான். வந்தவர்களை பார்த்து புன்னகைத்துக் கொண்டு அவர்களோடு கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு அவன் ஆடை மாற்ற ரூம் நோக்கி போனான். அதை பார்த்த மயங்க் விகாஷின் அறைக்கு அவனை பின்தொடர்ந்து போனான். உள்ளே மாற்று உடையை எடுத்துக் கொண்டிருந்த விகாஷ் மயங்க் பின்னாலேயே வந்ததை பார்த்து, என்னாச்சு மயங்க் என்று கேட்டான். மயங்க் எதுவும் பேசாமல் அவனை கட்டிப்பிடித்து விகாஷிடம், என்ன மன்னிச்சிடுங்கண்ணா, நான் உங்ககிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தப்புதான், அதுக்காக நீங்க என்ன மன்னிக்கணும். நீங்க உண்மையதான் என்கிட்ட சொல்லிருக்கீங்க, நான் தான் அதை புரிஞ்சுக்காத கழுதையா போயிட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன் விகாஷ் அண்ணா. ஒரு மனுஷனை அவன் நல்லவனா கெட்டவனான்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சு என்று சொன்னான். அதை சொல்லிய பின் மயங்க் பிறகு உணர்ச்சி வசப்பட்டு அழ ஆரம்பித்தான். அப்போது விகாஷ் அவனை தன்னிடமிருந்து பிரித்து அவனுடைய தலைமுடியை வருடியபடி, உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நான் உன்கிட்ட எப்ப கோவப்பட்டிருக்கேன்? என்ன ஆனாலும் நானும் நீயும் ஒரே குடும்பம், அதை நான் மறக்கவோ மாத்தவோ மாட்டேன் என்று சொன்னபடி அதன் பின் விகாஷ் அவனை மறுபடியும் கட்டிப்பிடித்தான். அதே நேரம் மயங்க் அவன் தவறை நினைத்து கொண்டு, இன்னொரு தடவை என்ன மன்னிச்சிருங்க ப்ரோ, நான் அந்த மோனிஷா விஷயத்துல ரொம்ப ரொம்ப மோசமா நடந்துகிட்டேன் என்று சொன்னான். அதை கேட்டு விகாஷ், எனக்கு அந்த விஷயத்துல உன் மேல கோபம் வரல தம்பி, ஆனா ஒன்னு சொல்றேன், நடந்த எல்லாத்தையும் மறந்துரு. தாரிகா கிட்ட நீ செஞ்ச தப்ப சரி பண்ணிக்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, கஷ்டப்பட்ட குடும்பத்துல இருந்து வந்தவ. அவளோட அன்பால உன்னை அவ கண்டிப்பா கட்டி போடுவா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவ ரொம்ப சின்ன குழந்தை, அவ தப்பே பண்ணினாலும் அவளுக்கு நல்லது கெட்டது நீ தான் கத்து கொடுக்கணும். இன்னொரு விஷயம் சொல்றேன், நல்லா உள்வாங்கிக்க. உனக்கு மோனிஷா மேல இருந்தது லவ் கிடையாது, அது வெறும் அட்ராக்ஷன் மட்டும்தான். அது உன்னோட வயசுல ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் வர்றதுதான். ஆனா அவ அதை யூஸ் பண்ணிக்க பார்த்தா. உனக்கும் தாரிகாவுக்கும் நடுவுல அவளை வரவிடாம என்னால பண்ண முடிஞ்சுச்சே, அதுவே எனக்கு பெரிய விஷயமா இருக்கு என்று சொன்னான். மயங்க், இல்லனா நான் மோனிஷாவை லவ் பண்ண, அவளை காதலிக்கலனா அவளை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறி எனக்கு வந்திருக்காது. உனக்கு எதிரா நான் போயிருக்கவும் மாட்டேன் என்று சொன்னான். விகாஷ் மயங்கின் தோள்களை பிடித்துக்கொண்டு, உண்மையாகவே மோனிஷா உன்னோட லவரா இருந்திருந்தா நீ தாரிகா பக்கத்துல போயிருக்கவே மாட்ட. குடிச்சிட்டு போனேன்னு நீ சொல்ற, ஆனா நீ மோனிஷாவை உண்மையாவே லவ் பண்ணியிருந்தா உன்னால தாரிகாவை தொற்றுக்கவே முடியாது. கடைசி ஒரு செகண்டுக்கு முன்னாடியாவது மோனிஷா முகம் உனக்கு வந்திருக்கும். நீ 2 வருஷமா லவ் பண்ணி தொட்டு கிஸ் பண்ண பொண்ண உன்னோட சப்கான்சியஸ்க்கு தெரியாம போயிடுமா? நீ அவளா உன் மோனிஷாவா ஏமாத்திட்டு தான் நினைக்கிற. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நீ உன் சப்கான்சியஸ்ல அவளை ஒரு மனுஷியாவே கன்சிடர் பண்ணவே இல்ல. அதுக்கு காரணம் அவ எப்பவுமே உன்னை டாமினேட் பண்ணிட்டே இருந்தா. அதான் நீ அடிமனசுல அவளை ஹர்ட் பண்ண ஒரு சான்ஸ் தேடிக்கிட்டு இருந்திருக்க. தாரிகா கிடைச்சதும் அதான் சாக்குன்னு அவளை நீ வைஃப்னு ஏத்துக்கிட்டு அவ மேல உன் உரிமையை காட்டுன என்று சொன்ன விகாஷை மயங்க் யோசனையோடு பார்த்தான். மீண்டும் பேச ஆரம்பித்த விகாஷ், இத பத்தியெல்லாம் உங்ககிட்ட பேசதான் அன்னைக்கு நான் ஏர்போர்ட் வந்தேன். ஆனா அன்னைக்கு நீ அதை கேக்குற மூட்லயே இல்ல. சரி, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் பேசலான்னு இருந்தேன். அதுக்குள்ள மோனிஷா தீபகன் அடுத்தடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. நீ மோனிஷாவை பண்ணினதுக்கு பேரு காதல் இல்ல மயங்க், அது கெஞ்சி பிச்சை கேட்டு வாங்குற விஷயம் இல்ல. காதல்னா அந்த பொண்ணு இல்லைனா உன்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியாது. உன் மனசு உன்கிட்ட இருக்காது. அவளோட ஞாபகம்
உன்னை சுத்தி சுத்தி வந்து கொல்லும். அவ கூட பேசணும், அவ கண் பார்வை நம்ம மேல படணும்னு ஒரு ஏக்கம் வரும். ஆனா அதுக்காக கெஞ்சாம கெத்தா இருந்து அந்த பொண்ண நம்மள பாக்க வைக்கணும். அதுக்கு பேருதான் காதல். உன்னோட ஒரிஜினாலிட்டிய இழக்காம அவளை உன்னை நேசிக்க வைக்கிறதுக்கு பேருதான் உண்மையான காதல். அத விட்டுட்டு அவ காலடியில நீ கிடக்கிறதுக்கு பேரு காதல் இல்ல, அடிமைத்தனம். நான் ஸ்ருதி கிட்ட இது எல்லாம் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு பேருதான் லவ். அதையே தான் உனக்கும் சொல்ற என்று சொன்ன விகாஷ், சரி யோசி, நாம அப்புறமா இத பத்தி இன்னும் டீட்டெயிலா பேசலாம் என்று சொல்லிவிட்டு விகாஷ் பாத்ரூமிற்குள் போனான். அதே நேரம் அவனுடைய வார்த்தைகளை கேட்டு மயங்க் உறைந்து போய் நின்றிருந்தான். அவன் அண்ணன் விகாஷ் சொன்ன காதலுக்கான எல்லா அடையாளங்களும் அவனுக்கு தாரிகாவோடுதான் ஒத்துப்போனது. அவளை பார்க்க தவித்தது, மனம் அமைதி இல்லாதது, அவள் ஒருமுறையாவது தன்னை பார்க்க மாட்டாளா என்கிற ஏக்கம் எல்லாமே தாரிகா மீதுதான் இருந்தது. மோனிஷா உண்மையில் அவனை காலுக்கு கீழ்தான் வைத்திருந்தாள். அவன் இதயம் அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தது. தாரிகாவின் அலட்சியம் அவனை எவ்வளவு காயப்படுத்துகிறது என்று அவனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. ஆனால் மோனிஷாவை விட்டுவிட்டு தாரிகாவை வெறும் 2 வாரங்களில் எப்படி லவ் செய்ய ஆரம்பித்தான் என்கிற முடிவிற்கு அவனால் இன்னும் வர முடியவில்லை. மோனிஷாவை விட்டுவிட்டு தாரிகாவை வெறும் 2 வாரங்களில் எப்படி லவ் பண்ண ஆரம்பித்தான் என்கிற முடிவுக்கு அவனால் இன்னும் வர முடியவில்லை. எல்லோரும் சாப்பிட்டு முடித்ததும் அவரவர் அறைகளில் தூங்க ஆரம்பித்தார்கள். அதே சமயம் அகிலனின் நண்பர்கள் அப்போது வெளியே வாக்கிங் போயிருந்தார்கள். தாரிகா மனஸ்வினியோடு மாடிக்கு போவதை பார்த்ததும் மயங்கின் வெப்பநிலை அதிகமாக ஆரம்பித்தது. விகாஷ் கைகளை பிடித்துக் கொண்டு ஸ்ருதியும் மாடிக்கு போவதை பார்த்ததும் அவன் தலையை பிடித்துக் கொண்டான். அப்போது மயங்கின் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது. மயங்கின் கண்கள் பிரகாசமாகியது. வேகமாக விகாஷிடம் வந்து, ப்ரோ நீங்க போங்க, நான் அண்ணியை கூட்டிட்டு வரேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு விகாஷ் அவனை முறைக்க மயங்க் கை கொப்பி, பிளீஸ் நான் அன்னிக்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொன்னான். விகாஷ் அவர்கள் இருவரையும் பார்த்துவிட்டு முன்னால் போனான். மயங்க் ஸ்ருதியிடம், ஸ்ருதி நான் நாளைக்கு ஷிப்புக்கு கிளம்புறேன் என்று சொன்னான். அதை கேட்டு ஸ்ருதி ஆச்சரியத்தோடு, இவ்ளோ சீக்கிரமாவா? நீ வந்து 2 வீக்ஸ் தான் ஆகுது என்று சொன்னாள். மயங்க் அவளிடம், ஆமா, நான் ஒரு 15 நாள் லீவ்ல தான் வந்தேன். என்னோட லவ் விஷயமா வந்தேன். ஆனா அவ என் லவ்வரே இல்லைன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொல்லிக்கொண்டே தலை குனிந்தான். அதை கேட்ட ஸ்ருதி, சரி விடு மயங்க், நடக்கிற எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று அவனை ஆறுதல் படுத்தினாள். மயங்க் அதற்கு ஆமாம் என்று தலையாட்டி கொண்டே, நான் நாளைக்கு ராத்திரி கிளம்பணும் என்று சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டு மாடிக்கு வந்திருந்தனர். அதனால் மயங்க் பேச்சை விரைவுபடுத்தி, ஸ்ருதி நான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று கெஞ்சினான். ஸ்ருதி அவனை யோசனையோடு பார்த்து, என்ன உதவி பண்ணணும் ப்ரோ என்று கேட்க மயங்க் அங்கும் இங்கும் பார்த்துவிட்டு அவள் காதுக்கு அருகில் வந்து மெதுவாக ஒரு விஷயத்தை சொன்னான். அவன் சொன்னதை கேட்டு ஸ்ருதி அவன் மீது கோபம் அடைந்தாள். இருந்தாலும் கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்டு, நீ சொல்றது எனக்கு புரியுது மயங்க், ஆனா இந்த தடவையும் நீ அவளை காயப்படுத்திட்டேன்னா என்ன பண்றது என்று கேட்டாள். அவள் கையை பிடித்த மயங்க், ஸ்ருதி நீ என் செல்ல அண்ணி இல்ல, நான் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுன்னு உங்ககிட்ட பிராமிஸ் பண்றேன் என்று சொன்னான். ஸ்ருதி சரி என்று சம்மதித்து தாரிகாவை நோக்கி போனாள். மனஸ்வினியிடமிருந்து தாரிகாவை தனியாக அழைத்து அவள் காதில் ஏதோ சொன்னாள். அதை கேட்டதும் தாரிகாவின் முகம் மாறியது. ஆனாலும் சரி என்றாள். அதன் பின் மனஸ்வினியை மாடியில் விட்டுவிட்டு தாரிகா கீழே போக தயாரானாள். அதை பார்த்து மகிழ்ச்சியோடு மயங்க் தன்னுடைய அறைக்கு போனான். கொஞ்ச நேரத்தில் கதவு திறக்கும் சத்தம் கேட்டதால் நேராக எழுந்து உட்கார்ந்தான். அப்போது ரூமுக்குள் நுழைந்த தாரிகா முதலில் படுக்கையில் அமர்ந்திருந்த மயங்கினை பார்த்தாள். பிறகு அவனிடம் தயங்கியபடி, இன்னைக்கு கெஸ்ட் வந்திருக்கிறதால அம்மா மனஸ்வினி ரூம்ல தூங்குறாங்களாம், அதனால நான் இன்னைக்கு இங்க தூங்கணும்னு ஸ்ருதிகா சொன்னாங்க என்று சொன்னாள். ஆனால் மயங்க் அவளுக்கு பதில் சொல்லவில்லை. எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான். அதனால் அவள் அலமாரியில் இருந்து ஒரு லேசான புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் போக திரும்பினாள். அப்போது மயங்க் அவளை குறுக்கிட்டு, இங்க ஜக்ல தண்ணி தீந்துருச்சு, கொஞ்சம் கீழே இருந்து தண்ணி கொண்டு வா என்று சொன்னான். அவன் சொல்வதை கேட்டுவிட்டு தாரிகா தன் சேலையை அங்கேயே வைத்துவிட்டு ஜக்கை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினாள். இன்று தாரிகா விருந்தாளிகள் வந்ததால் பச்சை நிற பட்டுப்புடவையில் அசத்தலாக இருந்தாள். மயங்க் அந்த புடவையில் முதலில் அவளை பார்த்துத்தான் மயங்கி போய் கிடந்தான். அது அவளுடைய முதலிரவுக்கான பட்டுப்புடவை. அவளை அழைக்க அந்த புடவையில் பார்த்ததும் அவன் மனம் நடுங்கியது.
அவளுடைய சிவப்பு உதடுகள், அந்த உதடுகளை பார்த்து அதை ஆழமான ஒரு முத்தங்களால் அவற்றை சுவைக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். இப்படியான பல்வேறு சிந்தனையில் மூழ்கியிருந்தான். ஆனால் அதெல்லாம் செய்யக்கூடாது என அவன் தன்னை எப்படியோ பிசிக்கலாக கண்ட்ரோல் செய்து கொண்டிருந்தான். தாரிகா தண்ணீரை மேசையில் வைத்தபோது மயங்க் அவளை பார்த்து தன்னை அறியாமல் ஒற்றை விரலை காட்டி இங்க வா என்று அழைத்தான். தாரிகா அவனை வித்தியாசமாக பார்க்க ஆரம்பித்ததும் மயங்க், ஹலோ மேடம், என்ன கண்ணை திறந்துட்டே கனவா காண்றீங்க? எனக்கு தண்ணி வேணும், தாகமா இருக்குன்னு சொன்ன என்றான். தாரிகா எதுவும் பதில் பேசாமல் தண்ணீரை அவனிடம் கொடுத்த போது மயங்க் ஆச்சரியப்பட்டான். எதற்கெடுத்தாலும் மயங்கிடம் துடுக்காக பேசுபவள் அன்று என்னவோ மிகவும் அமைதியாக இருந்தாள். அவள் அமைதியாக அவன் சொன்ன எல்லாவற்றையும் செய்தாள். அவன் தண்ணீர் ஜக்கை எடுத்துக்கொண்டு அவன் அருகில் வந்தவுடன் மயங்க் கண்களை மூடினான். தாரிகாவின் வாசனை அவனுக்கு மிகவும் வசீகரமான ஒன்றாக இருந்தது. ஆனால் இந்த நறுமணத்தை இனிமேல் அவனால் உணர முடியாது. அவன் அடுத்த நாள் டியூட்டிக்கு ஜாயின் செய்ய போகிறான். அவன் கண்களை திறந்த போது தாரிகா தன்னுடைய புடவையை எடுத்துக்கொண்டு பாத்ரூம் நோக்கி போய்க் கொண்டிருந்தாள். மயங்க் தண்ணீர் ஜக்கை டீப்பாயின் மீது வைத்துவிட்டு படுக்கையில் இருந்து எழுந்து தன்னுடைய தலைமுடியில் விரல்களை செலுத்திக் கொண்டு மெதுவாக, இப்ப நான் எப்படி அதை செய்யறது என்று தனக்குள் யோசிக்க ஆரம்பித்தான். அப்போது அதுவரை தாரிகா பாத்ரூமில் இருந்து புடவையை மாற்றிவிட்டு கட்டிய புடவையை பால்கனியில் வியர்வை போக காய வைத்தாள். அதன்பின் அவள் மறுபடியும் ரூமுக்குள் வந்ததும் மயங்க் என்ன செய்வதென்று தெரியாமல் மொபைலில் பிஸியாக இருப்பதாக காட்டத் தொடங்கினான். அப்போது அவன் ஓரக்கண்ணால் தாரிகாவை பார்த்தான். தாரிகா பாயை எடுத்து தரையில் போட ஆரம்பித்திருந்தாள். இதை பார்த்ததால் மயங்க் வேகமாக எழுந்து, ஹலோ ரோஷக்காரி, நீ இந்த படுக்கையிலே தூங்கலாம். நம்ம 2 பேரும் தூங்குறதுக்கான இடம் இதுல நிறையவே இருக்கு என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா அவனை முறைத்து பார்க்க ஆரம்பித்தாள். மயங்கின் மனநிலையை அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ரூமுக்கு கீழே கெஸ்ட் உனக்காக காத்திருக்கிறாங்க என்று கூப்பிட வந்தபோது அவன் எப்படி கோபமாக நடந்து கொண்டான். ஆனால் அவனை தான் இப்போது நிதானமாக பேசிக் கொண்டிருந்தான். தாரிகா இப்போது அவனின் கோபத்திற்கு பயந்து திடீரென்று, இல்ல, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்ல, நான் கீழே படுத்துக்கிறேன் என்று சொன்னாள். அதை கேட்டதும் மயங்க் அவளிடம் சென்று, உன்னை தொடாட்டி நான் ஒன்னும் செத்துற மாட்டேன் என்று சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட தாரிகா பாயில் பெட்ஷீட் விரித்து படுத்துக்கொண்டே, அது எனக்கு தெரியும் என்று அலட்சியமாக பதில் சொன்னாள். மயங்க் அவள் சொல்வதை கேட்டு வேகமாக, நான் உன்னை தொட மாட்டேன்னு சத்தியம் பண்ற, நீ இந்த படுக்கையிலே தூங்கலாம். இந்த ரூம்ல பல்லி நிறைய இருக்கு, நீ கீழே படுத்தேனா அது உன் மேல வரும் என்று சொன்னான். அதை கேட்ட உடனே தாரிகா, என்னது பல்லியா? எங்க 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 என்று அலறினாள். அதன் பிறகு அவள் படுக்கையில் ஏறி குதித்து கொண்டு, பல்லினா அது செவுத்துல தானே இருக்கும் என்று அலறவும் மயங்க் அதை பார்த்து சிரித்தான். அதன் பிறகு அவன் கீழே இருந்த படுக்கையை எடுத்து கட்டிலுக்கு அடியில் தள்ளி விட்டு, பல்லி கீழெல்லாம் பூச்சி பிடிக்க வரும், அது உன் பக்கத்துல வரும்போது நீ இந்த மாதிரி கத்தி என் தூக்கத்தை கெடுப்ப, அதான் உன்னை பெட்ல படுன்னு சொன்ன. இந்த ஊர்ல நல்லது சொன்னா யார் கேக்குறா என்று சொன்னான். கீழே குனிந்து பார்த்த தாரிகா மெதுவாக, தேங்க்ஸ், என்ன பல்லிக்கிட்டு இருந்து காப்பாத்தினதுக்கு என்றாள். அதன் பிறகு ரூம் விளக்குகளை அணைத்து விட்டு படுத்த மயங்க் தன்னுடைய போர்வையை அவளிடம் கொடுத்து, நீ போத்திக்க, எனக்கு எதுவும் வேண்டாம் என்று சொன்னான். அதை கேட்ட தாரிகா அவனை ஆச்சரியத்துடன் பார்க்க, மயங்க் தன்னுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டவன் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். தாரிகா மெதுவாக அந்த போர்வையை வாங்கிக் கொண்டாள். ஒரு கழுத்து படுத்தாள். மயங்க் மெதுவாக, நீ போர்வைய போட்டுக்க, ஏசியோட டெம்பரேச்சரை குறைச்சாதான் என்னால தூங்க முடியும். கடலுக்கும் நடுவுல ஷிப்ல தூங்கி தூங்கி எனக்கு குறைஞ்ச டெம்பரேச்சர்ல தான் தூங்க முடியுது என்று சொன்னான். தாரிகா அவனுக்கு கீழ்ப்படித்து போர்வையை போத்திக் கொண்டு கண்களை மூடினாள். காலேஜில் நடந்த மன உளைச்சல்கள், வீட்டில் விருந்தினர்கள் வந்ததால் செய்த கூடுதலான சமையல் வேலைகள் என எல்லாம் சேர்த்து தாரிகாவிற்கு கண்களை சுழற்றி கொண்டு தூக்கம் வந்தது. மயங்க் இப்போது திரும்பி முதுகு காட்டி படுத்திருக்கும் அவளை பார்க்க ஆரம்பித்தான். அவன் நாளை புறப்படுகிறேன் என்று அவளிடம் சொல்லலாம் என்று நினைத்தான். ஆனால் தாரிகா எதுவும் பேசாததால் மயங்க் அவளிடம் பேச ஆரம்பித்தான். ஆனால் தாரிகாவோ அதை கவனிக்காமல் தன்னுடைய போக்கை மாற்றி புரண்டு படுத்து தூங்கிக் கொண்டிருந்தாள். தன்னை பார்க்க கூட செய்யாமல் புரண்டு படுத்து கொண்டிருக்கும் அவளையே பார்த்து மயங்க் ஏமாற்றமடைந்து தாரிகாவின் முதுகையே பார்க்க தொடங்கினான். கொஞ்ச நேரம் அவளையே பார்த்து கொண்டிருந்த மயங்க் அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு, தாரிகா, நீ தூங்கிட்டியா என்று கேட்டான். தாரிகாவின் கண்கள் அப்போதும் மூடியிருந்தன.
ஆனால் மயங்கின் குரல் கேட்டு லேசாய் அசைந்தாள். ஆனால் இன்னமும் அவள் அவனை நோக்கி திரும்பவில்லை. இப்போது நேராக படுத்திருந்த மயங்க் சீலிங் ஃபேனை பார்த்து புலம்ப ஆரம்பித்தான். இவ்வளவு கஷ்டப்பட்டு தாரிகாவை ரூமிற்குள் வரவழைத்து என்ன பிரயோஜனம்? அவளிடம் ஒரு வார்த்தை கூட அவனால் பேச முடியவில்லை. டே மயங்க், ஊன்னா வாயடிப்ப? இப்போ ஒரு பொண்ணு முன்னாடி ஊமையா நிக்கிற. பேசுடா. அவ உன்னோட பொண்டாட்டி. கன்ஃபார்ம் லவ். இவ உன்னை தாண்டி வேற எங்கும் போயிட மாட்டா என்று தனக்குத்தானே மோட்டிவேட் செய்து கொண்ட மயங்க் இப்போது வேகமாக திரும்பி தாரிகாவை மிகவும் கவனமாக தன் பக்கம் திருப்பினான். ஜன்னலில் இருந்து வந்த நிலாவின் வெளிச்சத்தில் தாரிகாவின் அழகிய முகத்தை பார்த்தான். அவள் பெரிய கண்கள் மூடி தூங்குவதை பார்த்த மயங்க் உடனே அவள் உச்சியில் அன்பாக முத்தமிட்டான். மிக மென்மையாக அவள் இரு கன்னங்களையும் அதன் பிறகு அவள் உதடுகளையும் முத்தமிட்டான். தாரிகாவின் தூக்கத்தை அவன் தொந்தரவு செய்யாமல் இதை செய்து கொண்டிருந்தான். தாரிகா உதடுகளை தொட்ட உடனேயே அவனுடைய உடம்பில் கரண்ட் ஓடியது. அவன் கையை நீட்டி அவள் கன்னத்தை இழுத்ததும் தாரிகா கொஞ்சம் பிரிந்து ஆழ்ந்த பெருமூச்சு விட்டாள். அதை பார்த்து மயங்க் சிரித்து கொண்டே மறுபடியும் ஒருமுறை தாரிகாவின் உதடுகளில் லேசாக முத்தமிட்டான். அவன் அவளோடு மிக நெருக்கமாக இருந்தான். அதனால்தான் தாரிகா தூக்கத்தில் நகர்ந்தால் அவள் கை தற்செயலாக மயங்கின் உடலின் ஒரு பகுதியில் பட்டது. அவள் கை அங்கே பட்டதும் மயங்க் சட்டென சந்தோஷத்தின் உச்சத்திற்கு போனான். மயங்கின் மூச்சு அவன் தொண்டையில் சிக்கிக் கொண்டது. கொஞ்ச நேரம் அவன் உணர்ச்சிகள் மாறி மாறி கொந்தளித்தது. திணறி போன மயங்க் ஆனால் அடுத்த நொடி அவன் ஒரு அதிர்ச்சியோடு அவளிடமிருந்து விலகினான். மயங்க் படுக்கையிலிருந்து எழுந்தான். இப்போது அவன் டிஷர்ட்டை கலற்றிவிட்டு படுக்கையில் படுத்திருந்த தாரிகாவை பார்த்து, ஆரம்பிக்கிறதையும் ஆரம்பிச்சுட்டு இப்ப அவ எப்படி தூங்குறா பாரு, கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா என்று புலம்பினான். மயங்க் அதன் பிறகு ஏசியின் வெப்பநிலையை குறைத்துவிட்டு வாய் வழியாக மூச்சை விட்டு மீண்டும் படுத்துக் கொண்டான். ஆனால் இந்த முறை தாரிகா தன்னை தொட வசதி இல்லாத வடிவில் மயங்க் ஒரு கழித்து படுத்துக் கொண்டான். தாரிகா மனஸ்வினியோடு தூங்கும் ஞாபகத்தில் அவனை பின்னால் இருந்து கட்டிப்பிடித்தாள். அவன் திறந்த மார்பில் தாரிகாவின் கைகளின் பிடியை உணர்ந்த மயங்க் அதன் பிறகு அவன் தலையில் அரைந்து, இன்னைக்கு இவ பண்றதெல்லாம் பார்த்தா என்னை ஏதோ தப்பு பண்ண வைக்க போறான்னு நினைக்கிறான் என்று சொன்னான். மயங்க் அதன் பிறகு தாரிகாவின் கையை பிடித்து திரும்பினான். தாரிகாவின் உதடுகளும் அவளுடைய சூடான மூச்சு காற்றும் மயங்கின் மார்பை தொட்டது. ஆனால் தாரிகா உண்மையிலேயே சுயநினைவின்றிதான் தூங்கிக் கொண்டிருந்தாள். தனக்குள் கொழுந்து விட்டெறியும் ஆசைகளை அடக்கிக் கொண்டு தாரிகாவிடமிருந்து மயங்க் நகர்ந்தான். அப்போது தாரிகாவின் புடவை கொஞ்சம் லேசாக அவள் மார்பில் இருந்து விலகியது. மயங்கின் கண்கள் இப்போது தாரிகாவின் வளைவுகளில் பதிந்தன. அதை பார்த்ததும் மயங்க் வேகமாக தாரிகா மீது போர்வையை போட்டுவிட்டு, அம்மா சாமி, நான் எதையும் பாக்கலப்பா, இப்படி கூட இருந்தே என்ன கொல்றாளே என்று புலம்பியபடி மறுபடியும் படுத்து கண்களை இறுக மூடி, காக்க காக்க கனகவேல் காக்க நோக்க நோக்க என பிரேயர் செய்ய ஆரம்பித்தான். காலையில் தாரிகா கண்களை திறந்த போது அவள் வயிற்றில் யாரோ ஒருவரின் சூடான சுவாசத்தை உணர்ந்தாள். தூக்கத்தில் கையை நீட்டிய போது அவள் கை ஒருவர் கன்னத்தை தொட்டது. அது மயங்கை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? தாரிகா வேகமாக கண்ணை திறந்த போது தன் நிலைமையை பார்த்து பயந்தாள். முதல் நாள் இரவில் பின் போடாமல் அவசர அவசரமாக கட்டிய அவள் புடவை மிகவும் கலைந்திருந்தது. அல்லது ஒருவேளை அதை யாராவது அவிழ்த்து போட்டிருக்கலாம். சுற்றி வர இருக்கும் எல்லா காட்சிகளையும் பார்த்தபோது அவள் பயந்து போனாள். அவன் தூங்கும் முன் டிஷர்ட் போட்டிருந்த மயங்க் இப்போது சட்டை இல்லாமல் இருந்தான். அன்னைக்கு மாதிரி ஏதாவது தப்பு பண்ணிட்டாரா? ஆனா எனக்கு ஒன்னும் தெரியலையே என்று நினைத்து கொண்டு கோபமான தாரிகா மயங்கின் தோளை பிடித்து இழுத்து கொஞ்சம் முயற்சி செய்து அவனை அங்கிருந்து நகர்த்தினாள். அதனால் மயங்கின் கண்கள் தூக்கத்தில் இருந்து திறந்தன. அவன் சோம்பேறியாக மறுபடியும் படுக்க போன போது தாரிகா எழுந்து, நீங்க ஒரு மோசமான பாவட் என்று அழுது கொண்டே சொன்னாள். அதை கேட்டு மயங்க் அதிர்ச்சியில் கண்களை திறந்து, என்ன சொல்ற தாரிகா என்று கேட்டான். மயங்க், நீங்க என்ன இவ்வளவு போய் பேசுறீங்க? என்ன தொடக்கூட மாட்டேன்னு சொன்னீங்க. ஆனா வேற என்னென்னவோ செஞ்சிருக்கீங்க. நான் சுய நினைவோட இருந்தாலும் இல்லாட்டியும் உங்களுக்கு என்னோட உடம்பு மேல மட்டும் தான் கண்ணு. அது மேலதான் உங்க ஆசையெல்லாம் என்று சொன்னாள். மயங்கின் உறக்கம் இப்போது அவள் பேச்சை கேட்ட பின்னர் முழுமையாக போய்விட்டது. கட்டிலில் எழுந்து அமர்ந்தவன் தாரிகாவை பிடித்து உலுக்கி, என்ன சொன்ன? மறுபடியும் சொல்லு என்று கேட்டான். தாரிகா எதுவும் பேசாமல் கண்களை மூட மயங்க் அவளை பிடித்து நிமிர்த்தி, சொன்னதை திரும்ப சொல்லுன்னு கேட்டேன் என்று கத்தினான். அதான் சொன்னனே, கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத ஆளு நீங்க. மறுபடியும் என்னோட பெர்மிஷன் இல்லாம என்னோட டயர்ட்னஸ் தூக்கத்தை பயன்படுத்தி என்ன முழுசா யூஸ் பண்ணிட்டீங்கல்ல
என்று நிதானமாக கேட்டாள் தாரிகா.